ஓகே கண்ணா. See, இப்போ I have planned for 2 hours and mostly அதுக்குள்ள நம்ம கம்ப்ளீட் பண்ணாதான் whoever has to write the last model exam you will be able to come. But இன்னைக்கு வந்து 75 pages இருக்கு what I have created this documentல. இப்போ 75 pages நம்ம முடிக்கிறதுக்கு ஒரு ஸ்லைடுக்கு 2 minutesனா கூட முடிக்க முடியாது நம்மளால. So what I'm suggesting is I will quickly go through till whatever I have. ஒரு ஆர்டர்ல நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். So I have collected some important questions. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 5 lessons நல்லா பண்ணோம் இல்லையா, அந்த அளவுக்கு இது வந்து நிறைய questions பண்ண முடியல. So I will overall revise all the lessons once with whatever questions I have collected. And when I go down பாத்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் எண்ட்ல வந்து 5 mark questions மட்டும் தனியா I have collected. ஒரு லெசன்ல இருந்து ஒரு 6 or 7 5 mark questions வந்து கலெக்ட் பண்ணிட்டு I have kept it below. அதுக்கு கீழே ஆன்சர்ஸ் இருக்கு, சொல்யூஷன் இருக்காது, பட் ஆன்சர்ஸ் இருக்கு. Then it continues with case study questions. So இப்போ case study questions வந்து ஆனா எல்லாரும் ஜாயின் பண்றதுனால உங்ககிட்ட கதை பேசிட்டு இருக்கேன். நேற்று வராதவங்க நேற்று வந்தவங்க கிட்டையும் ஸோ இது those who came here yesterday I told you இல்லையா. ஸோ கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸ்ல வந்து நம்ம ரொம்ப டைம் ஸ்பெண்ட் வேண்டாம் அப்படிங்கிறது தான் ஜென்ரல் ஃபீலிங். ஏன்னா உங்க சயின்ஸுமே பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் திங்க் த கேஸ் ஸ்டடி வாஸ் டிஃபிகல்ட். அட் த சேம் டைம் நேற்று மேக்ஸ் எக்ஸாம் கம்ப்ளீட் ஆச்சு 12th அவங்களுக்குமே வந்து கேஸ் ஸ்டடி வாஸ் வெரி மச் அன்எக்ஸ்பெக்டட் அண்ட் அட் த சேம் டைம் வெரி ஈஸி ஆல்சோ. ஸோ ரொம்ப கஷ்டமா ப்ராக்டிஸ் பண்ற அளவுக்குலாம் கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டேங்கிறாங்க. இட் இஸ் a simple கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸ் ஒன்லி. சரியா? ஸோ இன்னைக்கு எழுத போற பேப்பர்ல உங்களுக்கு ஏபி 5 mark இருக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நான் சொன்னேன் நேற்று நான் பேட்டர்ன் மாத்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ எஸ்டர்டே ஐ ஹட் கிவன் யூ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார் யுவர் 5 mark. இன்னைக்கு 5 markல ஏபி இருக்கும். ஸோ அண்ட் கம்பல்சரி கொஸ்டினா தான் ஐ வில் கிவ் இட் டு யூ டுடே. சரியா? ஸோ அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க ஏபி மட்டும். அப்புறம் வந்து மேம் நீங்க சொல்லலன்னு சொல்லாதீங்க. ஸோ ப்ராபப்ளி ரேஷியோ கொஸ்டினே கூட தான் கொடுப்பேன் நான். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெஸ்ட் யூ. ஏன்னா வேர்ஸ்ட் கேஸ் பேப்பர் டஃபா வந்துச்சுன்னா அது ஒன்று தான் நமக்கு பாசிபிள். ஸோ அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்காக. சரியா? So once you finish this, after you are done with this general instruction, general idea from நேத்து பேப்பர் என்ன 12th உடைய பேப்பர்ல இருந்து ஏன் நான் 10th சொல்றேன் அப்படின்னு சொன்னா ஓவராலா அந்த ஃபீலர் தான் சிபிஎஸ்இ இஸ் கிவிங் அஸ். ஸோ சிபிஎஸ்இ உடைய கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே பார்க்கும்போது கொஸ்டின்ஸ் டிஃபிகல்ட்டா இருக்கானா இல்ல. ஈவன் பிசிக்ஸ் வாஸ் நாட் லைக் தட். 12th பிசிக்ஸ் ரொம்ப ஹார்ட்னு அவங்க சொன்னாங்க இல்லையா, அது கூட வந்து இட் வாஸ் நாட் லைக் இட் வாஸ் டிஃபிகல்ட். இட் வாஸ் அட் அ ஜேஇ லெவல். இப்ப ஜேஇ மெயின்ஸ் பசங்க எழுதுனாங்கல்ல, அது எல்லாமே வந்து சிபிஎஸ்இ லெவல்ல இருந்துச்சு. ஏன்னா நிறைய பேர் நல்லா பண்ணாங்க. சிபிஎஸ்இ ஒன்லி படிக்கிற குழந்தைங்க கூட they had done well in the ஜேஇ மெயின்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் எக்ஸாம். ஸோ வி தாட் மேபி ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்னால ஈஸியா இருக்குன்னு. ஸோ அதுதான் ஷிஃப்டிங். ஸோ சிபிஎஸ்இ இஸ் ஸ்லோலி மூவிங் டுவர்ட்ஸ் கம்பிட்டன்சி பேஸ்டு இதெல்லாம் போறதுனால கொஞ்சம் அவங்க கொஸ்டின்ஸே டிஃபிகல்ட்டா இருக்கு எழுதுறதுக்கு. இப்போ உங்களுக்கு நான் அன்னைக்கும் சொன்னேன் டெக்ஸ்ட் புக் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க, how are you going to spend the rest of today. Majority of the models நான் உங்களுக்கு ரிவிஷன் முடிச்சிருவேன், which means this is more than enough to score 70 on 80. இது வரைக்கும் நீங்க முடிச்சிட்டீங்கன்னா இப்போ இதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணணும், ஒரு 10 மார்க் நமக்கு பாக்கி இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை நான் வந்து கடைசியில உங்களுக்கு சொல்றேன் எந்த ஏரியாஸ்ல உங்களுக்கு அந்த 10 மார்க் வரப்போகுதுன்ட்டு. ஸோ ஒரு எம்சிக்யூ 100 questions 100 questions-ஆ இல்ல, அது எப்படி இருக்குன்னா உங்களுக்கு பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா 2023 உடைய பேப்பர் எல்லாத்துல இருந்தும் 1 mark எடுத்து ஒவ்வொரு பேஜ்ல சும்மா போட்டிருக்காது. ஸோ எஸ் பட் ஸ்டில் ஐ வில் ஷேர் தட் டாக்குமெண்ட் வித் யூ. ஸோ ஒரு 100 எம்சிக்யூஸ் இருக்கு, கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இருக்கு, ஆன்சர்ஸ் இல்லை அதுல. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணல. ஏன்னா மேபி வாட் ஐ வில் டு ஐ வில் ஷேர் த டாக்குமெண்ட் வித் யூ அண்ட் ப்ராபப்ளி ஒன்ஸ் ஐ சால்வ் இட் த்ரூ அவுட் இன்னைக்கு நைட்டுக்குள்ள நான் சால்வ் பண்ணிட்டேன்னா நான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் அனுப்பிச்சு விடுறேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க இஃப் யூ காட் த கரெக்ட் ஆன்சர். ஸோ இது எம்சிக்யூஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டாங்கிறது என்னுடைய ஃபீலிங்ப்பா. ஏன்னா எம்சிக்யூஸ் ஈஸியா தான் இருக்கும் எப்பயுமே கொஸ்டின் பேப்பர்ல. நீங்களா ஏதாவது சில்லி மிஸ்டேக் பண்ணாதான் உண்டே தவிர அவங்க டிஃபிகல்ட்டா கேட்க மாட்டாங்க. பட் ஓவரால் என்னன்னா இப்போ 12th மேக்ஸ் புக்ல நான் உங்ககிட்ட சொன்னேன் வந்தவங்க கிட்ட லைன்ஸே கேட்டிருந்தாங்க எம்சிக்யூல. அதாவது புக்ல இருக்க ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் நம்ம டெக்ஸ்ட் புக்கை படிக்கவே மாட்டேங்கிறோம் அப்படிங்கிறதுக்காகவும் என்னவோ தெரியல அவங்க அது கொஸ்டின்ஸா கேட்டிருந்தாங்க. இப்போ அந்த மாதிரி நீங்க யோசிச்சீங்கன்னா ரியல் நம்பர்ஸ்ல ஸ்டேட் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக்னு அவங்க கேட்டுடலாம். ஸோ ஒரு 3 mark கொஸ்டின்ல வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின் அதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ப்ராப்ளம் கேட்கலாம். ஸோ ஒரு 1 mark-க்கு தான் கேட்பாங்க, பட் தட் கொஸ்டின் இஸ் பாசிபிள். சரியா? சோ ஐடியலி என்ன பண்ணுங்க, அதுக்கு ஒரு ரீடிங் கொடுத்துருங்க. அதே மாதிரி பாலினாமியல்ஸ்ல ஏதாவது ஸ்டோரி கொடுத்துருக்காங்களா, கிராஃப் பக்கத்துல ஏதாவது கீவேர்ட்ஸ் இருக்கான்னு. சோ ஆஃப்டர் த செஷன் இஸ் ஓவர், இஃப் யூ ஹேவ் டைம் பிஃபோர் கம்மிங் ஹியர் ஆர் ஆஃப்டர் ஃபினிஷிங் த டெஸ்ட் அண்ட் கோயிங் பேக் ஃபார் 3 மணிக்கு ஒரு வாட்டி நீங்க என்ன பண்ணணும்னு ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணி உங்களுடைய குட்டி டெக்ஸ்ட் புக் இருக்கு இல்லையா அதை ஃபுல்லா ஒரு ரீடிங் மட்டும் கொடுத்து விட்டுருங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸோடய முன்னாடி ஏதாவது கொடுத்துருக்காங்களா, ப்ராபபிலிட்டியில வந்து ஈவெண்ட்ஸ் பத்தி ஏதாவது டிஃபைன் பண்ணிருக்காங்களா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 questions 12th பேப்பர்ல பாத்தீங்கன்னா அவ்வளோ ஈஸி கொஸ்டின்ஸ் நம்ம அவ்வளோ வாட்டி கத்திருப்போம் கிளாஸ்ல.
ஒரு feasible region ஒன்னு இருக்கு. அந்த கிராஃப் நீங்க ஷேட் பண்றீங்கல்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு அவ்வளோ அந்த கொஸ்டின் வந்து நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். பட் நிறைய பேருக்கு வந்து அதை பார்த்ததுமே வந்து மேம் ரொம்ப நேரம் யோசிச்சோம் மேம், அப்புறம் நீங்க இப்படி சொன்னீங்க ஒரு நாள், அந்த வேர்டு ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்றாங்க. அப்பனா பாருங்க எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க ஆன் சிம்பிள் கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வாட்டி கோ த்ரூ பண்ணுங்க சரியா. ஸோ இது பேசிக்ஸ். வில் மூவ் அஹெட். ஸோ டெக்ஸ்ட் புக் ரீடிங் பண்ண போறீங்க. டிரைவேஷன் கேட்க மாட்டாங்க சாதனா. ஐ டோன்ட் திங்க் டிரைவேஷன் தே வில் ஆஸ்க் யூ. they will ask you questions from MCQ தான். ஒரே ஒரு லைன், ஏதாவது ஒரு லைன் உங்க புக்ல இருக்க லைன் அப்படியே கொடுத்துட்டு, இப்ப இந்த கன்சிஸ்டன்ட்லாம் இருக்குல்ல, இன்கன்சிஸ்டன்ட், கன்சிஸ்டன்ட், டிபெண்டன்ட், இண்டிபெண்டன்ட், இந்த ஸ்டோரி எல்லாம் வந்து உங்க புக்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுல இருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின், ஏதாவது ஒரு ஃபார்முலா, ஏதாவது சின்ன விஷயங்கள் இருந்துச்சுன்னா. எஸ் கமலினி. அதுதான் நான் சொல்ல வந்தேன். இப்ப நம்ம ட்ரிக்னாமெட்ரி லெசன்லயும் நீங்க பாத்தீங்கன்னா நேத்து தான் நான் சொன்னேன். இப்ப வந்து யூசுவலா கேட்கவே மாட்டாங்க, ஸ்கூல் எக்ஸாம்ஸ்ல தான் கேட்பாங்க. டிரைவ், எக்ஸ்பிரஸ் sin 30 ஜியோமெட்ரிக்கலி, டிரைவ் இட். அந்த sin 30 உடைய வேல்யூ வந்து ஹாஃப் நமக்கு தெரிஞ்சது இல்லையா, அது எப்படி நம்ம பண்ணிருக்கோம். அதை ஒரு ஐசோசலஸ் ட்ரையாங்கிள் எடுத்து அப்புறம் ஈக்குவலாட்டரல் ட்ரையாங்கிள் எடுத்து நம்ம அதை ப்ரூவ் பண்ணிருக்கோம். பட் இதெல்லாம் நம்ம செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. இட் இஸ் நாட் தட் வி டோன்ட் நோ தட், பட் வி ஹேவ் ஃபர்காட்டன் தட் இல்லையா. அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸா நீங்க வந்து ஐடென்டிட்டி பேஸ்ட் கொஸ்டின்ஸ், ப்ரூஃப் கொஸ்டின்ஸ் ட்ரிக்னாமெட்ரியில போட்டு பேசிக் கொஸ்டின்ஸ் நீங்க மறந்து போயிருப்பீங்க. ஸோ அதுல இருந்து தான் உங்களை டெஸ்ட் பண்றாங்க. ஸோ பிபிடி, கான்வர்ஸ் ஆஃப் பிபிடி ரெண்டுமே வந்து there is a chance of them asking தான். நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். there is a 50% chance that straight forward-ஆ பிபிடியே கேட்டு விட்டுறலாம். ஸோ ட்ரையாங்கிள்ஸோட 5 மார்க் இஸ் கோயிங் டு டிசைட் யுவர் சென்டம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ட்ரையாங்கிள்ஸ்ல உங்களுக்கு அது போட தெரியாத கொஸ்டின் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா மாட்டிப்பீங்க. நெவர்தலெஸ் நான் எப்பயுமே சொன்ன மாதிரி தான், ஒரு கொஸ்டினை கான்ஃபிடென்ட்டா அப்ரோச் பண்ணுங்க. உங்க 10th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாருமே 11th ப்ரமோட்டட் கரெக்டா. எல்லாருக்கும் 11th உங்க சீட்ல ஸ்கூல்ல சீட் கிடைச்சாச்சு. ஸோ இந்த மார்க் மேக்ஸ் நீங்க வாங்குறது, இட் இஸ் 95 இஸ் ஆஸ் குட் ஆஸ் 100. சென்டம் வாங்குறது ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ 90 அபவ் நீங்க எல்லாருமே வாங்க முடியும் பேப்பர்ல. ஸோ பேனிக்கே ஆகாதீங்க. இந்த ஒரு கொஸ்டின் தெரியலையேன்னு மண்டையில போட்டுக்காதீங்க. ஐயோ அந்த ஒரு பெரிய கொஸ்டின் தெரியல, இது நமக்கு தெரியாததுனால நம்ம ரொம்ப ஈஸி கொஸ்டினா இருக்கு அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஏதாவது ஒரு கொஸ்டின் பேப்பர்ல ஒரே ஒரு 3 மார்க் கொஸ்டினோ இல்ல இந்த ட்ரையாங்கிள்ஸ் உடைய 5 மார்க் கொஸ்டினோ உங்களுக்கு தெரியலன்னா இட் இஸ் ஸ்டில் ஃபைன். யூ ஆர் நாட் கோயிங் டு லூஸ் 5 மார்க்ஸ். அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. காமா அப்ரோச் பண்ணீங்கன்னு சொன்னா ஒன்னு அது ப்ரூவே ஆயிடும் இல்லையா. 2 தான் உங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு ட்ரையாங்கிள்ஸ்ல உங்களுக்கு தெரியாத கொஸ்டின் வந்துச்சுன்னா, ட்ரிக்னாமெட்ரியில ஒருவேளை இன்ட்ரடக்ஷன் டு ட்ரிக்னாமெட்ரி லெசன்ல உங்களுக்கு தெரியாத ப்ரூஃப் வந்துச்சுன்னா, அதை தவிர ஐ திங்க் தெர் இஸ் நோ கிரே ஏரியா அட் ஆல். சரியா. ஸோ இல்லடாக்கா நான் டிரைவேஷன் நமக்கு ஆக்சுவலா இல்ல சாதனா, ஒன்லி த ஃபார்முலாஸ் தான் அவங்க சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. சி எல்லாமே வந்து புக் ரீடிங் கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளவு டைம் இருக்கோ அதை பொறுத்துதான். இனிமேல் வந்து பெருசா நீங்க சாம்பிள் பேப்பர்ஸ் எல்லாம் போட தேவையில்லை, டெக்ஸ்ட் புக் மட்டும் படிங்க அவ்வளவுதான். ஏன்னா இருக்கிற டைம் அவ்வளவுதான் நமக்கு, ஹார்ட்லி என்னது 24 hours இல்லையாப்பா. சரியா. ஸோ வி வில் நவ் ஸ்டார்ட் வித் யோர் ட்ரையாங்கிள்ஸ். ஸோ ட்ரையாங்கிள்ஸ்ல நீங்களே படிக்க போறது வந்து யூ ஆர் கோயிங் டு ஸ்டடி யோர் BPT and converse of BPT and full lesson reading கொடுக்க போறீங்க. Let's say you take even 2 hours for that. ஒரு 6 o'clock வரைக்கும் கூட நீங்க டெக்ஸ்ட் புக் ஃபுல்லா படிச்சு முடிச்சீங்கன்னா கூட ஐ வில் பி வெரி ஹாப்பி. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க பார்க்க வேண்டிய டெக்ஸ்ட் புக் படிக்கும் போதே என்ன பண்ணுங்க, எக்ஸாம்பிள்ஸ், அதுல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டே வந்துருங்க. ஏன்னா ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் நேத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப அதாவது நம்பர் கூட மாத்தாம கூட கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஃப்ரம் த சாம்பிள் பேப்பர். சாம்பிள் பேப்பர்ல இருக்க கொஸ்டினே கூட they had asked in the board exam for 12th. So 12th ஈஸியா இருந்தா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் நான் சொல்ல மாட்டேன். அட் த சேம் டைம் ஒரு சின்ன ஃபீலர் அவ்வளவுதான். ஓகே 12th இப்படி கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி பண்ணிருக்காங்க, ஸோ என்சிஆர்டில இருந்தே கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னும் போது the same logic I'm applying for you also அவ்வளவுதான். சரியா. ஸோ போட்டு சொல்றீங்களா எனக்கு ஏபிசிடி செட் ட்ரெபீசியம் கொஸ்டின். இது பிபிடியோட செகண்ட் பார்ட் கொஸ்டினா கேட்டிருந்தாங்க, நான் பிபிடியை தூக்கிட்டேன் இதுல இருந்து. ஸோ ஏபிசிடி செட் ட்ரெபீசியம் with AB is parallel to CD. P and Q are points on AD and BC such that PQ is parallel to DC. BQ is 35. QC is 15. Find AD. ஈஸியா போட்டுருவீங்களாப்பா? பிபிடி வச்சே போட்டுருவீங்களா? பிடி கொடுத்துட்டாங்க, பிடியும் கொடுத்துட்டாங்கப்பா. நோ ஜாயின் நினைக்கிறேன். இதுல ஈஸியா போடலாம். டக்குன்னு ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். வில் ஸ்டார்ட் வித் ஃப்ரெஷ் கொஸ்டின் டுடே. நல்ல கொஸ்டினோட ஸ்டார்ட் பண்ணலாம். லெட் மீ see all answers. எல்லாரும் அவேக்கா இருக்கீங்களான்னு பார்க்கலாம். கமான்.
கமலினி. எடுத்ததுமே ஃபர்ஸ்ட் கொஸ்டினே தப்பு தப்பா ஆன்சர் அனுப்புறீங்களே. மீன்ஸ் சென்ஸ் ராங், டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் அனுப்புறீங்களே. என்ன ஸ்கேல் ஃபேக்டர்ல இருக்கு? 15 2 சார், ஸோ அரௌண்ட் 2.5 டைம்ஸ். ஹரிணி, ஃபிகரை பார்த்தா உன் ஆன்சர் வர மாதிரி தெரியல. கமலினி ஆன்சர் சீம்ஸ் மோர் வயபிள். பட் லோகேஷ்க்கு அதே ஆன்சர் வருதா? ஸோ ட்ரை பண்ணுவோம். ஸோ என்ன பண்ணுங்க? ஸோ இன் ட்ரையாங்கிள் ஃபர்ஸ்ட் இதை எழுதணும்டாக்கன்னா 2 மார்க் கொஸ்டின் யூ ஹேவ் டு ரைட் த ஸ்டெப்ஸ் நீட்லி. இன் ட்ரையாங்கிள் பிடிசி மேலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். BO by OD is equal to BQ by QC இல்லையா? ஏன்னா OQ is also parallel to CD. அப்போ அதே மாதிரி இன் ட்ரையாங்கிள் DAB கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ 18 by x is equal to OD by OB. ஸோ 18 by x is equal to BQ வந்து 35 by 15. 15 by 35. 3 times 7 times. 3 times 6 times. கமலினி உன் ஆன்சர் தான் கரெக்ட் கடைசியில. ஆனா எப்படி உங்களுக்கு 60 வருது? ஏடி கேட்டான். ஓ, அதுதான் நான் பார்த்தேன். ஓகேப்பா. கமலினி பாரு, நீ பண்ண மிஸ்டேக் தான். சரியா? 42 இருக்கு. இல்ல நான் வந்து இங்க 35னா இங்க 42 தானேன்னு பார்த்துட்டு இருக்கேன். ஏடி, எஸ் பா. ஸோ ஏடி இஸ் ஈக்குவல் டு 42 plus 18 which is equal to 60 centimeter. சூப்பர்ப்பா. ஓகே, எஸ்மா. ஸோ ஈஸி 2 மார்க் கொஸ்டின் இது. டெஃபினட்டா இது வரும். எங்கேயாவது பேப்பர்ல ட்ரெபீசியம் கொஸ்டின் இருக்கும். எதர் அஸ் 1 மார்க் கொஸ்டின்லேயே கேட்கலாம், இல்லைன்னா 2 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம், இல்ல ஒரு 5 மார்க்ல ஒன் ஆஃப் தி பார்ட்டா அதை கேட்கலாம். குட், நைஸ். நெக்ஸ்ட் ப்ரூவ் பண்ணிடுவீங்களா இதை? ஈஸி கொஸ்டின் நான் குவிக்கா போடுறேன். ஏன்னா இந்த கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் தான். ஸோ டிஇ இஸ் பேரலல் டு ஏசி, டிசி இஸ் பேரலல் டு ஏபி. 2 ட்ரையாங்கிளா பிரிச்சு வரைஞ்சு எழுதுனீங்கன்னா யூ வில் கெட் யுவர் ஆன்சர். போடலாம், மூவ் பண்ணலாமா? இந்த கொஸ்டின் தெரியுமா எல்லாருக்கும்? ஸோ டிஇ பேரலல் டு ஏசிங்கிறது இந்த ட்ரையாங்கிளுக்கு. நெக்ஸ்ட் வந்து டிசி இஸ் பேரலல் டு என்ன வேணும்னு பாருங்க. உங்களுக்கு வந்து பிசி பை சிபியும் பிஇ பை இசியும் தான் இங்க வேணும். ஸோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு பிபிடி தியரம் தான். ரெண்டுத்துலயுமே பாருங்க ஏடி பை டிபி இஸ் காமன். ஸோ போடணுமாப்பா சார்? சத்தமே போட மாட்டேங்கிறீங்க. இஸ் ஈக்குவல் டு பிடி பை டிஏ. இங்க வந்து பிசி பை சிபி இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு பிடி பை டிஏ பை பிபிடி. ஸோ ரெண்டு பக்கம் இதை விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னா ஐ திங்க் வி காட் அவர் ஆன்சர். 2 மார்க் கொஸ்டின். எஸ், புரிஞ்சிச்சு தானே? போட்டுமா நெக்ஸ்ட்க்கு? அதே மாதிரியான கொஸ்டின் தான். யார் சொல்றீங்க ஸ்டெப்ஸ்? எனக்கு யாரையா பிடிப்போம், யாரையா ஒருத்தர் எழுப்பி விடுவோம். இங்க காதம்பரி சொல்றியாமா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டிஇ இஸ் பேரலல் டு பிசி. நீங்க சொல்லனா நானே ஃபாஸ்டா போட்டுருவேன். இந்த கொஸ்டின் எல்லாம் கைய வச்சா மூவ் ஆகணும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் சிடி எங்க இருக்கு? சிடி இஸ் பேரலலா? AF by FD is equal to AE by EC. is equal to AE by EC. ஸோ இது ரெண்டு போயிடுச்சு. ஸோ ஏடி பை டிபி equal to AF by FB. ஏஎஃப் பை எஃப்பி. ஆனா நமக்கு என்ன வேணும்? ஏடி ஸ்கொயர்ல கேக்குறாங்க. அப்ப ஏடி வரணுமே நமக்கு எங்கேயாவது. இங்க சிடி இஸ் பேரலல் டு இஎஃப். தப்பா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். எஃப்இ பை தானே. சிடி இஸ் பேரலல் டு இஎஃப் தானே கொடுத்துருக்காங்க. கரெக்டாக தான் போட்டிருக்கோமா? ஏஇ பை இசி இஸ் ஈக்குவல் டு ஏஎஃப் பை எஃப்இ தான். எஃப்பி தான் கரெக்ட் தான். எஃப்இ தான்ப்பா. எஃப்டி. ஆகாஷ், நீ போன கொஸ்டின் ஆன்சர் அனுப்புறியா? இல்லடா. நெக்ஸ்ட் என்ன கண்ணா? ஏதோ தப்பு பண்ணிருக்கோமா? ஏடி பை டிபி இஸ் ஈக்குவல் டு ஏஎஃப் அது பை வந்து ஹோல் இதுக்கு எழுதணும். AF by AB is equal to AD by AB. சொல்லு பவதாரணி, புரியல என்ன சொல்லியிருக்கேன்ட்டு. அது வந்து ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள்ல AF by AD is equal to AB AD by AB னு ஹோலா எழுதுனா வரும் நினைக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் சொல்றியா? இது AF by FD னு எழுதாம AF by AD னு ஆட் பண்ணி ஏஎஃப் பை ஏபின்னு எழுத சொல்றியா? AD AD
AF by AD, okay, is equal equal to to AB by AB. AD by பெரிய AB. triangle. பெரிய triangle. Okay, AD by AB. So வந்து So வந்து prove that CD is parallel to EF in the triangle. A, C. So இப்போ வந்து AF into AB is equal to AD square வந்துருச்சு. எஸ்மா. ஓகே. என்சிஆர்டிலேயே போட்ட மாதிரி இருந்துச்சு இந்த கொஸ்டினையும் நான். இது வந்து 1 மார்க்ல தான் கேட்டிருந்தாங்க. பட் இது ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். தட் இஸ் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் இருந்துச்சுன்னா அதோடைய ஏபிசி பை பிக்யூஆர் இஸ் ஈக்குவல் டு ஏதாவது ஒரு சைடு ஏபி பை பிக்யூ. நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட இல்லையா, ஏபி பை பிக்யூ, பிசி பை கியூஆர், ஏசி பை பிஆர். இது எல்லாமே ப்ரப்போர்ஷன். பெரிமீட்டர்ஸ் கொடுத்துட்டாங்க 30 by 20. If one side of the first triangle is 9 centimeter long, find the length of the corresponding side of the second triangle. Any side தான். So 9 by x. So it is nothing but 9 into 2 by 3. 6 centimeter. Yes, ma. Upashna, Niveda, Vishwesh, Sadhana, Harini, Kamalini, yes. சரி, எல்லாம் 1 mark questions தான். அந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா அதை நீங்க போட்டுடலாம். இது நான் உங்களுக்கு போட போறது இல்லை, பட் ஜஸ்ட் சொல்றேன். மீடியன் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு. ஸோ நிறைய வாட்டி இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு செட்ல பிபிடி இருந்துச்சுன்னா இன்னொரு செட்ல மீடியன் கேட்கறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா போட்டுருவீங்க. ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் பிக்யூஆர் எடுத்துப்பீங்க. மீடியன்னா என்னன்னு டிஃபைன் பண்ணுங்க. PQR போட்டுட்டு, since it is already given that they are similar, you can write them triple S ல எழுதிக்கலாம் ஃபர்ஸ்ட் நீங்க அதை. So AB by PQ is equal to BC by QR is equal to AC by PR அப்படின்னு எழுதிட்டு, அதுக்கப்புறமா இது ஆல்ரெடி சிமிலர் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால இந்த ப்ரப்போர்ஷனும் எழுதிட்டீங்க. இந்த ப்ரப்போர்ஷனும் எழுதிட்டு you can also say that angle B is equal to angle C. ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மீடியனுங்கிறதுனால இந்த இடத்துல டின்னு வச்சுட்டு இங்கே ஒரு PQRSன்னு போட்டிங்கன்னா இந்த பிசியையும் கியூஆரையும் நீங்க பாதி பாதியா எழுதலாம். ஸோ இதை வந்து 2ல மல்டிப்ளை பண்ணி 2BD அப்படின்னு எழுதிக்கலாம். இங்க வந்து 2QSன்னு எழுதிக்கலாம். ஸோ ரெண்டு கேன்சல் ஆயிடும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இந்த 3 கண்டிஷனை மட்டும் வச்சு. மேம் ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் சி வருமா? ஆமா, ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் சி நம்ம தான் டிரைவ் பண்ணிக்கணும்ப்பா. B is equal to angle Q. சாரி Q வரணும். கரெக்ட், ஆங்கிள் Q. சாரிப்பா, ஆங்கிள் Q. ஸோ இது வந்து இந்த ஸ்டெப்பை முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க அந்த ஆங்கிளை வச்சு SAS ப்ரூவ் பண்ணி இதை ஈஸியா ப்ரூவ் பண்ணிடுவீங்க இதை. சரியா? ஸோ இது வந்து மீடியன் கொஸ்டினும் ஒரு வாட்டி ஃபுல்லா கோ த்ரூ பண்ணிக்கோங்க when you are reading the book. ஓகே. இது ஆக்சுவலா சர்க்கிள்ஸ் கொஸ்டின் தான் இங்க வந்திருக்கு. ஸோ பரவாயில்ல, போட்டுடலாம். நம்ம ஏற்கனவே போட்ட கொஸ்டின்ஸ் திருப்பி போட்டிருக்கேன். இது நம்ம சாம்பிள் பேப்பர்லயும் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின். பெரிமீட்டர் ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி if AP is equal to 12. AP ஃபுல்லா 12னா AQவும் 12 தான். ஸோ நமக்கு ஆன்சரே தெரியும் இல்லையாப்பா? என்ன பண்ணிருக்காங்க, ஏபி பிளஸ் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஏபி பிளஸ் பிடி பிளஸ் டிசி பிளஸ் ஏசி நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து ஏபி பிளஸ் பிடிக்கு பதிலா பிபின்னு எழுதலாம், சிடிக்கு பதிலா சிக்யூன்னு எழுதலாம். ஏன்? டேஞ்சன்ஸ் பிபி இஸ் ஈக்குவல் டு பிடி அண்ட் டிசி இஸ் ஈக்குவல் டு சிக்யூ வந்து they are tangents. ஸோ ரெண்டையும் மாற்றி எழுதினீங்கன்னா ஏபி பிளஸ் பிபி வந்து 12, டிசி பிளஸ் சிக்யூ பிளஸ் ஏசி வந்து திருப்பி 12. ஸோ ஆன்சர் வந்து 24 சென்டிமீட்டர். நம்ம போட்டிருக்கோம் இந்த கொஸ்டின் ஏற்கனவே, பட் இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அகெயின். எஸ் மா. உபாஷனா அண்ட் பவதாரணி, எஸ். ஃபிகர் தெரியுதா பாருங்க. நிறைய வேஸ்ல போட எனக்கு ஆன்சர் மட்டும் சொல்லுங்க, கொஞ்சம் ஃபாஸ்டா சொல்லுங்கப்பா. நீங்க எவ்வளவு தூரம் ஃபாஸ்டா முடிக்கிறீங்களோ அவ்வளவு காலம் சீக்கிரமா நீங்க ரிவைஸ் பண்ணி டெஸ்ட்டுக்கு வரலாம். என்னப்பா? கான்சைக்ளிக். கான்சைக்ளிக்னா ஐ திங்க் தேர் ஆன் அ சர்க்கிள்னு நினைக்கிறேன். ஏபிசிடி வந்து ஒரு சர்க்கிள்ல இருக்கு. பார்க்க அப்படி தெரியல, பட் எஸ்.
ஹரிணி, எஸ் ஹரிணி. இது நீங்க என்ன லாஜிக் வேணா யூஸ் பண்ணி போடலாம். பட் பாக்குறதுக்கு குட்டியா இருக்கிறது ஒரே ஒரு நம்பர் தான். ஸோ நமக்கு இருக்க ஆப்ஷனே வந்து இட் இஸ் 50 டிகிரி. MCQ question. So this doesn't matter இல்லையா? எஸ் மணிவேதா, எஸ் உபாஷ்னா. இது வந்து நீங்க ஆல்டர்னேட் ஆங்கிள் அப்படின்னு வச்சு போடலாம். இல்லைன்னா இங்க வந்து இந்த ஆங்கிள் 130 அப்படின்னு சொன்னா இந்த ஆங்கிள் 130 இருக்கும். ஸோ இதுவுமே லீனியர் பேர்னு 15 வச்சு போடலாம். ஸோ நீங்க எந்த லாஜிக் யூஸ் பண்ணாலும் எனக்கு ஓகே தான். கன்ஸ்ட்ரக்டர் லைன் பேரலல் 9th படிச்ச மாடல் நினைக்கிறேன். இது நீங்க 10th படிச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. ஓகே. எனக்கு இதுக்கு ஆன்சர் இருக்காது. ஸோ நீங்க தான் கரெக்டா போட போறீங்க. ஈக்விடிசன்ட்னா மிட் பாயிண்ட் வச்சு போடாதீங்க. இட் இஸ் நாட் கிவன். ஸோ யூ கேனாட் டேக் இட் அஸ் அ மிட் பாயிண்ட். எஸ்மா, லேக்கா சத்தமே வரல இன்னும். லேக்கா அனன்யா ஆன்சர் அனுப்பவே இல்லை நீங்க எனக்கு. PQ is equal to PR தானே மேம்? PR, yes. A minus 6 the whole square. So square root ரெண்டு பக்கமும் கேன்சல் பண்ணிக்கலாம். So 4a square minus 2 into 2 into 2a, which is 8a plus 4 plus c square plus 10a plus 25 into 4a square plus 9 plus 6 into 12a. Four a square, a square. When the 10a minus the 2a ஆகுது. 2a plus 29 is equal to 12a cancel ஆயிடுச்சு. 36 plus 9 வந்து 45. 2a is equal to 45ல 29. என்னது நானா ஃபர்ஸ்டா இன்னைக்கு? யாரும் ஒன்னும் ஏஞ்சிக்கல ஃபுல்லா. சந்தோஷ், எஸ் சந்தோஷ். Still sleeping. Come on, wake up fast. அனன்யாக்கு எனக்கு சந்தோஷ்க்கு ஒரே ஆன்சர் வந்திருக்கு. நெகட்டிவ்லாம் வரலடா உபாஷ், நான் செக் பண்ண பார்க்கலாம். ஹரிணி, எஸ்மா, எனக்கும் அதே ஆன்சர் தான் வந்திருக்கு. ஆகாஷ், எஸ். ஸோ 8 கிடைச்சிருச்சு இல்லையா? ஸோ 8,4 ஆப்பா. இது 2a வந்து 8னா இது 4. சாரி 16. 8 a தானே கண்டுபிடிச்சிருக்கோம். 16,8 is your point then. கிடைச்சதா எல்லாருக்கும்? மூவ் பண்ணிட்டுமா நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு? இந்த கொஸ்டின் ஈஸி தான்ப்பா, கஷ்டமான கொஸ்டின் எதுவும் இல்லை. ஜஸ்ட் லிட்டில் ப்ராக்டிஸ் ஆன் ஈக்விடிஸ்டன்ட் மாடல். ஸோ நமக்கு ஒருவேளை நமக்கு அந்த 4 மார்க் கொஸ்டின்ல கோஆர்டினேட் ஜியோமெட்ரி வரலன்னு சொன்னா தென் கேஸ் ஸ்டடி இல்லைன்னா வாட் கேன் தே ஆஸ்க் யூனா ஒரு 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் கேட்கலாம் அவங்க. இப்போ 1 மார்க்லாம் ஈஸியா தான் இருக்கும் உங்களுக்கு. பட் 3 மார்க் வரும்போது ஈக்விடிஸ்டன்ட் சேம் திங். நெக்ஸ்ட் parallelogram question, possible 3 mark question எதுவுமே. If two adjacent vertices of a parallelogram okay, A B ன்னு பேர் கொடுத்தீங்கன்னா C. parallelogramல வந்து diagonals bisect each other தானே? ஆமாப்பா, bisect each other, yes.
என் வாய்ஸ் ஃபுல்லா தான் இருக்கு, சத்தமாவே பேச மாட்டேங்கிறீங்க யாருமே. எஸ்மா, கமான் கமான். நான் போடல இந்த கொஸ்டின்லாம், மிட் பாயிண்ட் வச்சே நீங்க போட்டுடலாம். ஆனா எழுதிருங்க இங்க இல்லையா, parallelogram diagonals bisect each other, which implies O is the midpoint of AC and BD. இதை எழுதிட்டு கண்டினியூ பண்ணுங்க. 3 மார்க்ஸ்ல எவ்வளவு மார்க்னாலும் எழுதிட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஜெனிகா ஆன்சர் கரெக்டான்னு தெரியல, we have to wait ரக்கண்ணா. மேக்ஸை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க. பேப்பர் ரொம்ப ஈஸியா இருக்குன்னு இருந்தாலுமே ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகாதீங்க. எந்த கொஸ்டின் உங்களுக்கு டைம் கன்சியூம் பண்ண வைக்கும்னு தெரியாது. ஸோ எடுத்ததுமே வந்து எஸ், ஐ வுட் சஜஸ்ட் இஃப் யூ லுக் அட் யுவர் 5 மார்க் கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட், தென் யூ வில் நோ தட் இஃப் யூ நோ இட் ஆர் நாட். நான் நிறைய வாட்டி உங்ககிட்ட அதான் சொல்றேன். 10th லெவல் பொறுத்த வரைக்கும் 1 மார்க்கை ரீடிங் டைம்ல ஒரு ரீடிங் கொடுங்க. 20 out of 20 உங்களால வாங்க முடியும் அப்படின்னு சொன்னா தென் எஸ், கோ வித் த 1 மார்க் ஃபர்ஸ்ட். 1 மார்க் எல்லாமே ஈஸியா இருக்கு, 19 or 20 ஏதாவது ஒரு சில்லி மிஸ்டேக் விடுறது தவிர பண்ண முடியும். இட் வில் கிவ் அ வெரி பாசிட்டிவ் ஃபீலிங் டு த பர்சன் ஹூ இஸ் கரெக்டிங். இல்ல மேம் இது வரைக்கும் இந்த மொத்த டெஸ்ட்லயும் நான் 1 மார்க்ல 15 தாண்டினதே இல்லை அப்படின்னு சொன்னா அவாய்ட் டூயிங் த 1 மார்க் ஃபர்ஸ்ட். டு நாட் எக்ஸ்போஸ் யுவர் செல்ஃப். ஏன்னா பேப்பர் கரெக்ஷன் பண்ணும் போதே ஆன்சர் கீயை பார்த்தாலே டீச்சர்ஸ்க்கு எல்லாம் தெரியும் தட் இந்த பேப்பர் வந்து ஒரு ஈஸி பேப்பரா, மீடியம் பேப்பரா, ஹார்ட் பேப்பரான்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு ஈஸி பேப்பர்ல 19 20 வாங்காத குழந்தை வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அவங்களே நினைச்சிட்டு தான் கரெக்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு ஃபீலிங்கை உங்களுக்கு கொடுத்துடாதீங்க ஃபர்ஸ்டே. ஏன்னா அப்ப நீங்க ட்ரையாங்கிள்ஸ் ப்ரூஃப் எழுதுறீங்க, ஏதாவது ஒரு ப்ரூஃப் எழுதுறீங்க, ரொம்ப நோண்டி நோண்டி உள்ள போய் பார்த்து அதுக்கு மார்க் கட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான ஒரு ஆப்ஷனை கொடுக்காம யூ ட்ரை டு ப்ரொஜெக்ட் யுவர் செல்ஃப் அஸ் யுவர் பெஸ்ட். இல்லையா, பெஸ்ட் ட்ரெஸ்டா இருக்கணும்னு சொல்லுவாங்களா ஒரு ஈவெண்ட்டுக்கு. நம்ம கிட்ட இருக்கிறதுல பெஸ்ட் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஒரு நல்ல ஈவெண்ட்டுக்கு போவோம். அதுக்கு we don't have to expose ourselves இங்க. ஸோ அதனால 5 மார்க்கை பாருங்க. கண்டிப்பா 4 5 மார்க்கும் உங்களுக்கு தெரிஞ்ச 5 மார்க்கா தான் இருக்கும் பேப்பர்ல. ஸோ if you are not very confident on your 1 mark questions, you can even start directly with your 5 mark questions and give the 20 out of 20 feeling அங்க. ஸோ எல்லா 5 மார்க்கும் சூப்பரா போட்டுட்டீங்கன்னு சொன்னாலும் ஒரு பாசிட்டிவ் ஃபீல். அதுக்கப்புறம் 1 மார்க்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஸோ ட்ரை டு டூ தட். ஸோ தட் யூ டோன்ட் கெட் இன் டு எனி அதர், என்ன சொல்றது, ஒரு அந்த ஒரு பாசிட்டிவிட்டியோட பேப்பரை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஐ எம் ஹோப்பிங் 1 மார்க் வில் பி ஈஸி. போட்டிங்களா எல்லாருக்கும் ஒரே ஆன்சரா? 5 - 1 இல்லையே, குட்டி குட்டி வேற ஆன்சர்ஸ் வந்திருக்கு. என்ன பண்ணிருக்கீங்க? ஸோ 3 + a/2 is equal to 2 இல்லையா? 3 + a/2 is equal to 2. 2 + b/2 is equal to -5. அப்போ 3 + a is equal to 4. அப்போ 2 + b is equal to -10. இப்போ a is equal to 1, -12. கரெக்ட். இது a வந்து யாரெல்லாம் 1, -12 போட்டீங்களோ கரெக்ட். நெக்ஸ்ட் இந்த பக்கம் எடுத்துக்கோங்க. ஸோ -1 + c/2 is equal to 2. 0 + d/2 is equal to -5. ஸ்டெப்ஸ் எல்லாம் எழுதுங்க. நான் நேற்று தான் சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன். நான் கரெக்ஷன் பண்ணும்போது we will be in a very nice mood தான்ப்பா. ஸோ நீங்க வந்து நினைக்கிற மாதிரிலாம் அப்படியே ஸ்ட்ரிக்டா கரெக்ஷன் பண்ணி உங்க டீச்சர்ஸ் வந்து when I am as a teacher கரெக்ட் பண்ணும்போது நான் ஸ்ட்ரிக்டா பண்ணுவேன். பட் when I go for a board exam correction, the entire mood will change. ஸோ நாங்க பேப்பர்ல நீங்க ஏதாவது எழுதிருக்கீங்களா, உங்களுக்கு எங்கேயாவது மார்க் கொடுக்கலாமான்னு தான் நாங்க பார்ப்போம். ஸோ ஸ்டெப்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். ரைட் ஆல் த ஸ்டெப்ஸ் இஃப் எதர் யூ கெட் தி ஆன்சர் ஆர் நாட். ஒரு பேஜ் ஃபுல்லா ஒரு 3 மார்க்ல நீங்க கண்டிப்பா எழுதணும். அப்ப நாங்க ஃபைனல் ஆன்சர் ஏதாவது இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணுவீங்க. நீங்க நிறைய பேர் பண்ணிருக்கீங்க. இங்க இந்த 12க்கு பதிலா 6 போட்டிருக்கீங்க, ஏதாவது நான் மாத்தி எழுதிருக்கீங்க. சோ இந்த ஃபைனல் ஸ்டெப் மட்டும் எரர்னா we will try to give you 2.5 marks. சரி, ஃபைனல் ஆன்சர் ஒரு மைனஸ் மட்டும் தான்ப்பா தப்பு அப்படின்னு கொடுக்க நாங்க ட்ரை பண்ணுவோம். ஆனா அதுக்கு எங்களுக்கு மார்க்கிங் ஸ்கீம்லயே இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு 1/2 மார்க் அப்படின்னு இருக்கும். இது நீங்க எழுதலைன்னா 1/2 மார்க் நாங்க உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஸோ இதை நீங்க எழுதணும். எதுக்காக நீங்க மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்றீங்க? யூ ஹாவ் டு டெல் மீ தட் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் இது கண்டுபிடிக்கிறீங்க, இது கண்டுபிடிக்கிறீங்க. ஈக்குவல் வெயிட்டேஜ். சின்ன சின்ன மிஸ்டேக்கை நாங்க இக்னோர் பண்ணோம்னா அந்த பாசிட்டிவிட்டி எங்களுக்கும் தேவை. சரியா? ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எல்லா ஸ்டெப்ஸையும் நீட்டா எழுதுங்க, அவசரமே படாதீங்க. ஏன்னா யூ வில் ஹாவ் டைம். இட் இஸ் நாட் தட் யூ வில் ஹாவ் அ கிரன்ச் ஆஃப் டைம். டு -10 வந்திருக்கு. 5, -10 முடிஞ்சா the other vertices are இல்லையா டப்பா ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா பண்ணுங்க. சரியா?
வந்திருக்கா எல்லாருக்கும்? விஸ்வேஷ் 3 வரல எனக்கு. கணப்பா செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாப்பா ஆன்சர் எடுத்து வச்சிருக்கேன்னு தெரியல இந்த கொஸ்டினுக்கு. இல்ல எழுதல. கரெக்டா வந்துருச்சா? மூவ் பண்ணுவோமா நெக்ஸ்ட்க்கு நம்ம? சரி, டிவிஷன் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? தட்ஸ் ஃபைன். xy கண்டுபிடிக்கணும், அப்புறம் ஸ்கொயர் பண்ணணும், அவ்வளவுதான். கமான் நீங்க தான் போட போறீங்க அந்த கொஸ்டின். ஐ திங்க் திஸ் இஸ் an easy question only. எனக்கு யாராவது ஆன்சர் கொடுக்காதவங்க கொடுங்க பார்க்கலாம். லெட் மீ ஹேவ் an ஆன்சர். லோகேஷ் ஆன்சர் பண்ணல இன்னைக்கு காலையில இருந்து என்கிட்ட. ஷாருக் உங்ககிட்ட இருந்து ஆன்சர் வரல. வெங்கட் ஆல்சோ நோ ஆன்சர் so far. சஹானா எஸ், விஸ்வேஷ் பவதாரணி. கமான். ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு பண்ண சொல்லியிருக்கேன் இஃப் யூ ரிமெம்பர். ஏன்னா எதை போடணும் டிசைட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ரைட் யுவர் எம் அண்ட் என் ப்ராப்பர்லி இன் த கரெக்ட் பிளேசஸ். கண்டுபிடிச்சிட்டிங்களா? சந்தோஷ்க்கு வேற ஆன்சர், உபாஷ்னாக்கு வேற ஆன்சர். ஹரிணி ஷுட் பி கரெக்ட். ஸ்கொயர் பண்ணி எனக்கு ஆன்சர் சொல்லிடுங்க. நான் அந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயரே சொல்லிடுங்க. ஸோ இப்போ 3 இன்டூ எம் இன்டூ x2 போடணும். ஸோ எக்ஸ் இன்டூ y2 போடணும். இங்கே 2, இங்கே 5. So minus 1 is equal to 3x plus 4 2s are 8 by 7. Minus 7 is equal to 3x plus 8. 3x is equal to minus 15. X is equal to minus 5 வருது. 2 is equal to 3y plus 20 by 7. 14 is equal to 3y plus 20. 3y is equal to minus 6. Y is equal to minus 2 வருது. So x square plus y square is equal to 25 plus 4, which is equal to 29. Jenika, Sadhana, Upashana, Megha, Lokesh, Akash, Bhavadarini. Yes. Super. Nice. அப்பயும் 10 answers தான். ஒரே நிமிஷம்ப்பா. Yes, Kana. Done, Bhavadarini, Akashun done. Okay. Trisection question நால போட்டிருக்கேன் நினைக்கிறேன் அது. ஆல் பாசிபிள் மாடல்ஸ் கவர் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன் நான். ஸோ PQ ஆர் தி பாயிண்ட்ஸ் ஆஃப் ட்ரைசெக்ஷன் அப்படின்னா ஈக்குவலாக டிவைட் பண்ண போகுது. 3 பார்ட்டும் ஈக்குவலாக தான் இருக்க போகுது உங்களுக்கு. ஸோ ஏபி, ஏ பாயிண்ட்டும் கொடுத்துட்டாங்க, பி பாயிண்ட்டும் கொடுத்துட்டாங்க. P is nearer to A சொல்லியிருக்காங்க. Find the coordinates of P and Q.
நீங்க P கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா Q will be the midpoint of P and B. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்க P மட்டும் செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சீங்கன்னா போதும். Q வந்து you can do it using midpoint formula itself. ஸோ இங்க செக்ஷன் ஃபார்முலாக்கு அதே மாதிரி M/N கொடுக்கல, நம்ம தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ இது 3 பார்ட்ஸா இருக்கு. ஸோ 1:2 P கண்டுபிடிக்கும் போது, ஸோ டு ஃபைண்ட் அவுட் P, mx2 plus nx1 by m plus n, my2 plus ny1 by m plus n. ஸோ இப்போ 1க்கு -7, 2, 4, -2. இதை கரெக்டா எழுதுங்க. ஏன்னா இது தப்பு பண்ணீங்கன்னா நீங்க கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ரொம்ப நல்ல கேர்ஃபுல்லா போட வேண்டிய கொஸ்டின் இது. ஸோ -7 ரொம்ப ஈஸி கொஸ்டின். இது தப்பு பண்ணீங்கன்னா யூ வில் நாட் ஃபர்கிவ் யுவர் செல்ஃப் ஃபார் தட் இல்லையா? ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டின்லாம் மிஸ்டேக்கே பண்ணக்கூடாது நீங்க. -3/3 இஸ் -1, 0 வருதுப்பா எனக்கு. கிடைச்சிச்சா? எஸ்மா. ஜெனிகா அண்ட் சந்தோஷ், எஸ். நீங்க மட்டும் தான் நல்லா முழிச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மற்றவங்களாம் ஃபாஸ்ட்டாவே அனுப்ப மாட்டேங்கிறாங்க எனக்கு. ஸோ -1, 0 P இருக்கு, Q இங்க இருக்கு, அண்ட் B இங்க இருக்கு. B வந்து -7, 4. ஸோ இட்ஸ் 8/2 -4, 4 + 2, 2. Q கரெக்டா வருதா? எஸ் பா ஹரிணி. எஸ், ஆல் ஆஃப் யூ 2 minutes தான் பாருங்க இந்த கொஸ்டின்ஸ்க்கு எல்லாம். ஸோ எய்தர் நமக்கு இது கண்டிப்பா கேஸ் ஸ்டடியில வந்துடும், இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் வரும். எஸ் மா லோகேஷ், எஸ். அனன்யா, எஸ். மூவ் பண்ணட்டுமா? மற்றவங்க எல்லாம் போடுறீங்கன்னு நினைக்கிறேன். மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நான் உங்களுக்கு போட போறது இல்லை. ஃபைண்ட் த ரேஷியோ இன் விச் த லைன் டிவைட்ஸ் த பாயிண்ட் டிவைட்ஸ் த லைன் செக்மெண்ட்ஸ். நீங்க தான் போடுறீங்க, அதை நான் கண்டிப்பா போட மாட்டேன். போட்டு குவிக்கா 2 minutesல சொல்ல போறீங்க. டைமர் செட் பண்ணி வச்சலாம் நினைக்கிறேன் உங்களுக்கு. 2 minutesல நீங்க சொல்றதுக்கு. சஹானா, எஸ்மா சஹானா. நீங்க இப்ப வையோடது மட்டும் போட்டாலே போதுமா? பத்தாது. நிறைய பேர் 1:1 போடுறீங்க, சில பேர் 3:1 போடுறீங்க. ஏக்கு எப்படி போடுறீங்க? ஸோ m into 6 plus n into 2 by m plus n is equal to 2, is equal to 4. So 6m plus 2n is equal to 4m plus 4n. 2m is equal to 2n. எனக்கும் 1/1 தான் வருதுப்பா. சரியா? நீங்க செக் பண்ணியும் பார்த்துக்கலாம். இங்க பாருங்க 3 - 3 0, 6 + 2/2 வந்து 8/2 வந்து 4. ஸோ இது மிட் பாயிண்டாவே இருக்கீங்க உங்களுக்கு இந்த கேஸ்ல மட்டும். எஸ் நிவேதா, எஸ்மா. ஓகே, மூவ் பண்ணலாமா? என்ன பண்ணிருக்காங்க? அப்புறம் ஏதோ கேட்குறாங்களா? டிவைடட் பை ரேஷியோ கண்டுபிடிச்சாச்சு. ஃபைண்ட் த பாயிண்ட் கேட்டிருக்காங்க போல இருக்கே. The point is 4,0. சரியா? போலாமா நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு? எஸ்மா. கடைசி மாடல் இல்லையா? 2019 கேட்டிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ பாயிண்ட் P divides a line segment joining these points such that ratio கொடுத்துட்டாங்க. AP is to PBன்னு கொடுத்துருக்காங்க. AP is to AB பார்த்துக்கோங்க. இது 1னா AB வந்து 3ன்னு சொல்றாங்கன்னா அப்போ 1:2 ரேஷியோ. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே இங்க நீங்க மாத்தி எழுதணும். AP/AB கொடுத்துருக்காங்க. AP/PB கொடுக்கல. If P lies on this line, find the value of K. அதுக்கு ஆன்சர் எடுத்து வச்சிருந்தேன். ஸோ இங்க பாருங்கப்பா 1/3 போட்டாச்சு. ரேஷியோ வந்து 2. ஃபர்ஸ்ட் 1:2ன்னு கண்டுபிடிக்கணும். அது நீங்க சும்மாவே எழுதிடலாம் டைரக்டாவே. செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டு இந்த எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, வையோட வேல்யூவும் கண்டுபிடிச்சாச்சு.
கோஆர்டினேட்ஸ் கிடைச்சிச்சு. இட் லைஸ் ஆன் திஸ் லைன்னு சொன்னா வேற ஒண்ணுமே இல்லை. இந்த பாயிண்ட்டை கொண்டு போய் இங்க சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா கேவோட வேல்யூ உங்களுக்கு கிடைச்சிடும். சரியா? நீங்க பாத்துக்கோங்க. இந்த கொஸ்டினை நான் மூவ் பண்றேன். ஜஸ்ட் ஒரு மாடலுக்காக தான் நான் உங்களுக்கு இங்க இதை போட்டிருக்கேன். 3, -2 மேகா அதான் வந்திருக்க ஆன்சருமே. ஏன் வர மாட்டேங்குது கீழே? கண்ணு தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்கூல் அண்ட் த ஹவுஸ் அலாங் த பாத் ஷோன். ஸ்கூல் எங்கே இருக்கு, ஹவுஸ் எங்கே இருக்கு? எஸ் வந்து ஸ்கூலா? எஸ் இங்கே இருக்கு. ஹெச் வந்து ஹவுஸ் 1, H1. ஹவுஸ் 1 எங்கே இருக்கு? Sahana, yes ma. So what is in school and house 1 along the path shown? What is the ratio in which house 1 divides the path joining house 3 and the police station? House 3 and the police station. Police stationக்கு வந்து எங்க போடுறாங்க? இங்க போடுறாங்களா? இந்த ஹோப்ஃபுல்லி எக்ஸாம்ல வந்து கிளியரா இருக்கும்னு நினைச்சுப்போம். ரூட் ஆன்சர் பார்ப்போமா? கரெக்டா போட்டிங்களா? ரூட் 13 கரெக்டா போட்டிருக்கீங்க. இங்க ஹவுஸ் 3 அண்ட் போலீஸ் ஸ்டேஷனோட கோஆர்டினேட்ஸ் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் செக்ஷன் ஃபார்முலா. ஆனால் அது ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயமே இல்லை இல்லையா? நம்ம டயக்ராம்ல இருந்து கரெக்டான பாயிண்ட்ஸ் நீங்க எடுத்துட்டீங்கன்னா யூ கேன் ஈஸிலி கெட் யுவர் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். சரியா? நான் மூவ் பண்றேன் நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு. அப்பாடா வந்துட்டோம், ட்ரிக்னாமெட்ரிக் வந்துட்டோம். கமான் ஷோ தட் கேக்குறாங்க. என்ன பண்ணுவீங்க? இல்லைனா உங்களுக்கு இந்த கான்செப்ட் இருக்கானே எனக்கு தெரியல. ஏன்னா வந்து காம்ப்ளிமெண்ட்ரியில் வந்துடும் நினைக்கிறேன் இது. எனிவேஸ், ஸோ b + c = 180 - a. அப்போ cos b + c /2 = 180/2 - a/2. அப்போ b + c/2 = 90 - a/2. இது உங்களுக்கு இருக்காது மோஸ்ட்லி. ஸோ cos எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த பக்கமும் cos போடுங்க, இந்த பக்கமும் cos of 90 - a/2ன்னு வரும். ஸோ இது வந்து we have to know that cos of 90 - θ வந்து sin θ, அதனால இது sin a/2. ஐ திங்க் இது இருக்காது உங்களுக்கு. ஏன்னா அந்த கான்செப்ட் இல்லை. நான் இது விட்டுருங்கப்பா, இந்த கொஸ்டின் கேட்க மாட்டாங்க உங்களை. நம்ம ஃபேமஸ் கொஸ்டின் யார் சொல்றீங்க? எங்கேருந்து ஆரம்பிப்போம்? கீழேருந்து ஆரம்பிப்போமா? யார் என்கிட்ட பேசல இன்னும்? வெங்கட். வெங்கட், எஸ்மா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் திஸ் கொஸ்டின். Divide by cos theta. வைடா. Because it would make it cos square theta. The same question we have done already. So we have to just first step is this. You take the sin common outside and cos common outside. You get sin theta by cos theta. That is the answer that we want. Tan theta தான் நமக்கு answer. So ஒரே ஒரு step, first step is done. Now somehow your job is to make this brackets equal and cancel it off. அவ்வளவுதான் வேலை. So இங்க எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா you come back here and you just say sin square theta is equal to 1 - cos square theta. So just change it like that. So sin theta அப்படியே இருக்கட்டும். 1 - 2 × 1 - cos square theta. என்ன ப்ரூவ் பண்ணணுங்கிறத கண்ணில் பார்த்துட்டே இருங்க ஒரு வாட்டி. ஸோ நவ் திஸ் வில் பிகம் sin theta into 1 - 2 + 2 cos square theta divided by cos theta into 2 cos square theta - 1. So we know this is -1. So these two brackets you can cancel off and you can say the answer is tan theta. சரியா? சோ நம்ம திருப்பி ஒரு வாட்டி ட்ரிக்னாமெட்ரி ரீகலெக்ட் பண்ணுங்க. நமக்கு இருக்கிறதே வந்து 3 மாடல் இல்லையா? 3 மாடல்ஸ் தான் நம்ம போட்டிருக்கோம். ஒன்னு, whenever you have a question where you have a 1 + sin theta by 1 - sin theta. So இந்த மாதிரியான क्वेश्चनக்கு obviously it is the conjugate method. You have to multiply and divide by the conjugate. So conjugateனா எப்பவுமே சைனுக்கு எந்த சைன் trigonometric ratioக்கு சைனை சேஞ்ச் பண்ணி you have to multiply and divide and proceed with the question. So இது ஃபர்ஸ்ட் ஒரு மாடல். செகண்ட் மாடல் ஆஃப் த கொஸ்டின் வந்து whenever you have a tan on the left hand side, tan, cot, secant, cosecant left hand sideல இருக்கு. ஆனா right hand sideல sin and cos இருக்குன்னு சொன்னா converting everything into sin and cos. அது first step. So first conjugate model, next convert to sin and cos model, next
replace one model இல்லையா? So whenever you have any chance of a 1 in the question, you have to replace it by any one of the identity. Sin square theta, cos square theta போட்டாலும் சரி, இல்லைனா அது என்னன்றதை நீங்க பார்த்து டிசைட் பண்ணி பண்ண வேண்டியது. Then you have a model where ஒரு பக்கம் you have tan secant, இன்னொரு பக்கம் sin cos அப்படின்னா divide by sin or cos. So predominantly in the 4 models la ஏதாவது ஒரு மாடல் தான் they will ask you. So you have to first identify which is your model. இப்போ இந்த question பார்த்ததும் நான் first என்ன பண்ணேன், simplify the question, basic simplify the question. So sin theta வல வெளியில எடுத்து the common எடுத்து ஒரு ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். Now I am going and checking. I know that by just cancelling off and using the identity itself I'll get my answer. So இந்த 1 replace பண்ணிருந்தாலும் எனக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும். So இது வந்து replace one model வச்சு நான் அதை போட்டிருக்கேன். சரியா? Come on. Yes. See, இதை நீங்க டைரக்டா மல்டிப்ளை பண்ணி பண்ணலாம். ஒண்ணு இல்ல ஃபர்ஸ்ட் நான் சைன் அண்ட் காஸா மாத்திக்கலாம். எப்படி பண்ண போறீங்க? குவிக்கா கண்ணா சீக்கிரமா சொல்லுங்கப்பா. நான் அதுக்கெல்லாம் ஆன்சர் கீ கூட எடுத்து வைக்கல. ஏன்னா ஈஸியா நீங்க சொல்லிடுவீங்கன்னு சொல்லிட்டு நீங்க எவ்வளவு தூரம் சீக்கிரம் முடிக்கிறீங்களோ பாருங்க. நம்ம 20 பேஜ்ல தான் இருக்கும். 75 பேஜஸ் இருக்கு. எஸ் மாலேகா மேம் நான் சொல்லிட்டேன் மேம். சொல்லு. Cos square minus 1 by sin into 1 by sin by cos plus 1 by cos. ஓகே. LCM எடுக்கணும் மேம். Sin plus sin plus minus cos 1 minus 1 by sin into cos plus sin plus 1 by cos. cos plus sin plus 1 by cos இருக்கு. சரி, அப்புறம் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? பெருசால போகுது மல்டிப்ளை பண்ணோம்னா. சரி, ஓகே. இல்ல சிம்பிளிஃபை ஆயிடும். கேன்சல் ஆயிடும். sin into cos sin theta cos theta sin square theta plus sin theta plus cos square theta plus sin theta cos theta plus cos theta minus cos theta minus sin theta minus 1 divided by sin theta cos theta. Okay. So sin square, first sin theta cos theta லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இது ரெண்டு கேன்சல் ஆகுது. So you will get இடம் இல்லையா நமக்கு? சரி, இங்கே எழுதுவோம். நான் இங்கே எழுதுறேன். ஸோ sin theta cos theta ரெண்டு வாட்டி இருக்கு. ஆமாப்பா. ஸோ sin theta cos theta இங்க வந்து sin square plus cos squareயும் minus 1 கேன்சல் பண்ணிக்கலாம் இல்லையா? 1 மாத்திக்கலாம். அதான் 1 மாத்திக்கிட்டோம்னா இங்க ஒரு minus 1 இருக்கு. ஓகே. ஸோ இது கேன்சல் பண்ணீங்கன்னா ஆன்சர் 2. சூப்பர் லேக்கா. எஸ்மா. ஓகேயா கண்ணா, இதுவும் ஈஸி கொஸ்டின் தான். ரீப்ளேஸ் சைன் அண்ட் காஸ்ட் நம்ம ஃபேமஸ் கொஸ்டின், என்சிஆர்டி கொஸ்டின். லேக்கா முடிச்சிட்டோமா? வேற யாராவது கேட்போம் இந்த வாட்டி? ஜெனிகா ட்ரை பண்ணலாமா? நம்ம தப்பு பண்ணோம்ல, சொன்னதான் கேட்க போறேன் நான். சொல்லு, என்ன பண்ணலாம் இந்த கொஸ்டின்? tan வந்து replace cos by 1 minus sin by cos. இது வரேன் 1 minus sin by cos னு எழுதிக்கிட்டேன். பிளஸ் sin ஸ்கொயர் a இருக்கு டிவைடட் பை sin a minus cos a அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ இந்த பக்கம் வந்து இது cos a இங்க இருக்கு, மேல போயிடுச்சுன்னா cos ஸ்கொயர் a ஆயிடும். இங்க cos a minus sin a ஆகும் இல்லையாமா? பிளஸ் sin ஸ்கொயர் a by sin a cos a, sin a minus cos a. சைனை மாத்தணும்னா cos இல்லையா? இப்போ இங்க எதுக்கு பார்க்கணும்? டினாமினேட்டர் எல்சிஎம் எடுக்க பார்க்குறோம். அப்போ டினாமினேட்டர்ல சைன் மட்டும் தான் சேஞ்ச். ஸோ மைனஸை வெளியில எடுத்தோம்னா இங்க மைனஸா மாத்திக்கலாம். இப்போ cos ஸ்கொயர் a மைனஸ் sin ஸ்கொயர் a divided by cos a minus sin a. ஐடென்டிட்டியா ஜெனிகா? yes minus 1 cos a plus sin a into cos a minus sin a by cos a minus sin a. கேன்சல் பண்ணீங்கன்னா you get the answer sin a plus cos a. ஒரே நிமிஷம் மேம், ப்ரீவியஸ் क्वेश्चनோட ஸ்லைட் மட்டும் மைனஸ் வந்து வெள்ளட்டா அங்க பிளஸ்க்கு மைனஸ் போடுங்க. இந்த क्वेश्चनலயா? ஓகே थैंक இந்த यू. क्वेश्चन இல்ல. இந்த இப்ப இருக்க क्वेश्चनா? இல்ல இப்ப பண்ண क्वेश्चन. இதுல தானே? சொல்லுமா. பிளஸ் வந்து மைனஸ் ஆயிடுச்சுமா இங்க. ஏன்னா இங்க மைனஸ் வெளில எடுத்தோம்னா இட் will become minus of cos a minus sin a. அந்த மைனஸை வந்து மேல கொண்டு போயிடலாம்ல டினாமினேட்டர்ல. இப்ப வந்து 3 by minus 4 இருக்குன்னா அதை minus 3 by 4 சொல்லலாம் தானே? ஆமா சொல்லலாம். ஆனா மைனஸ் இங்க எடுத்துட்டு போயிருக்கேன். உன் டவுட் என்னன்னு எனக்கு புரியல காதம்பரி. கரெக்டா? இல்ல இதுதான் டவுட். கொடுங்கப்பா, யாராவது கொடுங்க. இதுவுமே ஈஸியா தான் ப்ரூவ் ஆகும்னு நினைக்கிறேன். prove that tan theta plus cot theta equal to 2. ஸோ நம்ம இங்க இருந்து ஆரம்பிப்போமா இல்ல ஸ்கொயர் பண்ணிப்போமா? இதை
ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கொஸ்டின் தான் எனக்கு தெரிஞ்சு ஸ்கொயர் பண்ணா ஆன்சர் வரும். நான் ஒன்றும் போடல இந்த கொஸ்டின்லாம், ஸோ தப்பு பண்ண சான்ஸ் இருக்கு. நீங்களே முழிச்சிட்டு இருங்க சரியா. ஸோ ஐ ஹாவ் sin square theta plus cos square theta plus 2 sin theta cos theta is equal to 2. இப்போ வந்து இங்க 1 ஆயிடுச்சு. ஸோ 2 sin theta cos theta is equal to 2 minus 1. இதையும் மாற்றுவோமா? tan theta வந்து sin theta by cos theta plus cos theta by sin theta is equal to sin square theta plus cos square theta by sin theta cos theta. 1 by sin theta cos theta வந்து 1 by 2. ஹை வந்துருச்சு ஆன்சர். சூப்பரா, வெரி நைஸ். சஹானா, எஸ்மா. ஓகேவா? ஸோ பாருங்க, ஒரு ஸ்டெப் தான் நமக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இந்த மாதிரி கொஸ்டின் ஜென்ரலாகவே நம்ம இதை பார்த்துருக்கோம். ஸ்கொயர் பண்ணா, ஏன்னா √2 இருக்கு, அந்த பக்கம் 2 இருக்கு. ஸோ ஸ்கொயரிங் பண்ணி ஒரு இன்டர்மீடியட் ஸ்டெப் எடுத்துட்டு வந்துட்டு தென் இதையும் சிம்பிளிஃபை பண்ணிட்டு இதை சப்ஸ்டியூட் பண்ற மாதிரி தான் நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம போட்டிருக்கோம். ஸோ this is the answer for this. மூவ் பண்ணட்டுமா? கமான். ஸோ while before I go to the next question, அவங்களுக்கு வந்து இருங்க வரேன், ஒரு பேஜ் ஆட் பண்ணிட்டு. நேத்து கொஸ்டின் என்னப்பா நிவேதா? நேத்து கொஸ்டின் என்னம்மா? இதான் நேத்து கொஸ்டினா? y cos cube theta is equal to sin theta cos theta. prove that X sin theta is equal to y cos theta. அது given x sin theta is equal to y cos theta. prove that என்னமோ கொடுத்திருந்தாங்களே அந்த கொஸ்டின்ல. x square plus y square equal to 1. ஓகே. ஆனா இந்த கொஸ்டின் வந்து நிறைய பேர் நேத்து டெஸ்ட்ல இருந்த கொஸ்டின் இது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போட்டாலே ஆன்சர் அழகா வந்துருச்சுன்னு சில பேர் ப்ரூவ் பண்ணியிருந்தீங்க, பாதி பேர் தப்பு பண்ண கொஸ்டின் இதுதான் உங்களுக்கு. ஸோ இங்க நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, எக்ஸ் சைன் டீட்டான்னு ஒரு குவான்டிட்டி கொடுத்துருக்கிறதுனால இந்த கொஸ்டினை பார்த்ததுமே இதை பிரிச்சு எழுதிக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நமக்கு ஸ்கொயருக்கு தான் ஐடென்டிட்டி தெரியும். அப்ப நான் இதை என்ன பண்ணேன்னா, பார்த்ததுமே இப்படி எழுதிட்டேன். பிளஸ் y cos theta into cos square theta. ஸோ this is equal to sin theta cos theta அப்படின்னு இருக்கு. இப்போ இங்க x sin theta y cos thetaல ஏதாவது ஒண்ணுத்தை ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் சே y cos theta is equal to x sin thetaன்னு போட்டேன்னா இங்கேயும் x sin theta இருக்கு இல்லையா? ஸோ காமன் வெளியே எடுத்துக்கலாம். அப்போ sin square theta plus cos square theta. நம்ம கண்ணு எப்பயுமே எங்க இருக்கணும்? எப்படியாவது ஐடென்டிட்டியை கொண்டு வரதுல இருக்கணும். எப்படியாவது இதை கொண்டு வந்துட்டோம்னா நமக்கு வேலை ஈஸி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ now you know this is 1. sin theta கேன்சல் பண்ணிக்கலாம். சாரி. ஸோ x is equal to cos theta கிடைச்சிருச்சு. இதே மாதிரி போட்டிங்கன்னா y is equal to sin thetaன்னு கிடைச்சிரும்ப்பா. ஸோ ஆப்வியஸா அதான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஸோ ஸ்கொயர் பண்ணீங்கன்னா cos square theta plus sin square theta is equal to 1ன்னு வந்துடும். ஸோ ஹார்ட்லி 5 ஸ்டெப்ஸ்ல உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும் ஃபார் தட் 5 மார்க் கொஸ்டின். சரியா? ஸோ It's given that x sin theta equals to y cos theta, so sin theta by cos theta is y by x. When tan theta is y by x, can we put the triangle in? That also you can do, Dakana. Yes, ma. See, each of you will have different ways of proving it. As long as you are correct, there is no problem at all. சரியா? So, but then question பார்த்து பயப்படாதீங்க. ஏதாவது ஒரு மெத்தட்ல ப்ரூவ் பண்ண முடியும் அதை. But don't waste time on that. சரியா? அந்த பேஜை விட்டுட்டு go to the next question. You go and try doing the other questions and come back finally to it. You will figure out something. So, the figure out something பண்ணீங்கனாவே உங்களுக்கு 1.5 marks கிடைச்சிரும் 3 marksக்கு. If you figure out at least two steps correctly. சரியா? So, don't worry too much. ஐயோ 3 mark question தெரியலையே ட்ரிக்னாமெட்ரியை பார்த்துட்டு மற்ற கொஸ்டின் ஈஸியான கொஸ்டினை விட்டுறாதீங்க. சரியா? So, இது உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான். So, I just kept it here for revision. போடுங்க ஒரு வாட்டி இந்த கொஸ்டின் எனக்கு. A statue (1.6 meter tall) stands on a top of a pedestal. From a point on the ground, the angle of elevation of the top of the statue. மேல பார்க்குறோம் ஸ்டாச்சுக்கு. அதோட angle of elevation 60 degree. And from the same point, the angle of elevation of top of the pedestal is 45 degree. Find the height of the pedestal. Easy question. Put answer சொல்லுங்க பார்க்கலாம். Come on, Dakana. I want all 25 answers for this question, pa. Easy தான் இந்த question.
என்சிஆர்டியோடைய 15 ப்ராப்ளம்ஸும் ஒரு வாட்டி போட்டுருங்க. ட்ரிக்னாமெட்ரியில நமக்கு ஒரு 3 மார்க் கொஸ்டின் அதுல இருந்தே வரதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. வெளியில இருந்து கேட்கணுன்ற அவசியமே இல்லை. ஸோ ஸ்பீடு கொஸ்டினை போடணுமா, கேஸ் ஸ்டடியில எஸ் போடணும். அது கீழே இருக்கு உங்களுக்கு, கேஸ் ஸ்டடி டாக்குமெண்ட்ல உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு. So while doing this question, kana idukapra na ungalku test ku apra I am not planning to join again for any revision session. Ena I think I don't want to overload you with information also. So in the session முடிஞ்சதும் காமா go back to your basics and NCERT புக்கை மட்டும் வச்சுட்டு எங்கேயாவது உட்காந்து ஓரமா உட்காந்து போடுங்க. சரியா? சொல்யூஷன்ஸ் புக் உங்ககிட்ட இருக்கு. நீங்க போடும்போது உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் வந்து டிஃபிகல்ட்டா இருந்துச்சுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல. சேம் வே ஆஸ் ஐ எம் ஆல்சோ கோயிங் த்ரூ, ஐ வில் ஆல்சோ பி கோயிங் த்ரூ. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் டு கோ த்ரூ எனி அதர் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஸோ நான் நிறைய சாம்பிள் பேப்பர்ஸ் வச்சிருக்கேன், அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். பட் ஐ டோன்ட் திங்க் யூ ஹவ் ஹேட் த டைம் டு கோ த்ரூ த சாம்பிள் பேப்பர்ஸ் இல்லையா? ஸோ அதுதான் எனக்கு அஜெண்டா. அந்த சாம்பிள் பேப்பர்ல பார்க்கும்போது நமக்கு தெரியாத கொஸ்டின் எனக்கு தெரியும் இல்லையா? இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்க மாட்டேன் அதே கொஸ்டின், ஆர் இது வரைக்கும் எந்த டெஸ்ட்லயுமே நான் உங்ககிட்ட கேட்டிருக்க மாட்டேன். அந்த மாதிரி ஏதாவது ஒரு கொஸ்டின் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நானுமே அதை கம்பைல் பண்ணி உங்களுக்கு பை எண்ட் ஆஃப் டே நைட்டுக்குள்ள நான் உங்களுக்கு அதை அனுப்பிச்சு விடுறேன் வித் ஆன்சர்ஸ். ஸோ மேபி இன்னைக்கு நைட்டோ இல்லை நாளைக்கு காலையில எழுந்ததுக்கும் கூட ஒரு வாட்டி நான் எதாவது அனுப்பிச்சிருக்கேன் மட்டும் செக் பண்ணிட்டு எக்ஸாமுக்கு போங்க. சரியா? ஸோ அதர் தேன் தட் ஐ திங்க் ஆஃப்டர் யூ கம் அண்ட் ரைட் யுவர் டெஸ்ட் அண்ட் கெட் யுவர் கரெக்ஷன் வி ஆர் டன். ஓகே. ஸோ நைட்லாம் நான் நேற்று சொல்லிட்டு இருந்தேன் உங்களை ஃபுல் டே உட்கார வைக்கிறேன்னு. கஷ்டம். நிவேதா கரெக்டான்னு தெரியல. விஸ்வேஷ்க்கும் நிவேதாக்கும் சேம் ஆன்சர் வந்திருக்கு. பட் ஐ ஹேவ் டு செக் வித் அதர்ஸ். ஸோ triangle ABC வந்து tan 60 is equal to 1.6 plus h by BC. Next tan 45 is equal to h by BC. So h is equal to BC ன்னு ஆயிடுச்சிங்க. So substitute பண்ணீங்கன்னா √3 is equal to 1.6 plus h by h. வந்து h √3 minus h is equal to 1.6. So h into 1√3 minus 1 is equal to 1.6. h is equal to 1.6 by √3 minus 1 into √3 minus plus 1 by √3 plus 1 போட்டிங்கன்னா 1.6 by 2 into √3 plus 1 0.8. ஸோ கொடுத்துருக்காங்க இல்லையா? பண்ணலாம்பா. நான் பார்க்கவே இல்லை √3 வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ √3 1.732 plus 1 வேற இருக்கு. ஸோ 2.73 by 73 ன்னு வந்துது மேம். 73யா? ஆமா மேம். 24 2 56 57 58 5 16 17 18 19 20 21. இதுக்கப்புறம் வந்து 2.184ன்னு வருது. இல்லையே, சந்தோஷ் கரெக்டா போட்டிருக்கானே 2.19. கரெக்ட் தானே நிவேதா? கரெக்ட். இந்த क्वेश्चन நம்ம டெக்ஸ்ட் புக்ல இருக்குல்லடா கண்ணா, அதுக்கு ஆன்சர் நம்ம கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, ஆனா நம்ம வந்து √3 அந்த டினாமினேட்டர்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டு பண்ணலாம். இல்ல எப்படி பண்ணாலும் ஆன்சர் தானே வருது. 2.19 வந்திருக்கு மேம். அதான் 2.19 ரவுண்ட் ஆஃப் பண்ணீங்கன்னா எஸ் பாபா தாரணி எஸ். சரியா? ஓகே கண்ணா, நீங்க எப்படி வேணா போடுங்கடா, உங்களுக்கு கம்ஃபர்டபுள் தான் இம்பார்ட்டன்ட். பட் எனக்கு என்னன்னா நீங்க கடைசி வரைக்கும் கொஞ்சம் √3 வச்சுக்கோங்க. சர்ஃபேஸ் ஏரியால அப்பா நீங்க பண்ற மிஸ்டேக்ஸ் இருக்கே. நான் என்ன சொல்றேன்னா நீங்க எதுக்கு நீங்க உங்க மார்க்கை குறைச்சிக்கிறீங்க? 5 மார்க் கொஸ்டின் இருக்கு, டயக்ராம் போட்டீங்க, எடுத்ததும் அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணி ஃபர்ஸ்டே தப்பு பண்ணிடுறீங்க. அப்ப அந்த மிஸ்டேக் அங்க பண்ணீங்கன்னா மொத்த ஆன்சரும் தப்பு, நான் உங்களுக்கு மார்க்கே கொடுக்க முடியாது. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய மிஸ்டேக்ஸை கடைசி வரைக்கும் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 2 ஏரியா கண்டுபிடிச்சு ஆட் பண்ணோம்னா காமன்லாம் எடுக்காதீங்க தயவு செஞ்சு. நீங்க காமன் எடுக்கும்போது மிஸ்டேக் பண்ணீங்கன்னா 1.5 மார்க் தான் கிடைக்கும் 5 மார்க் கொஸ்டினுக்கு. நீங்க காமன் எடுக்காம லெட்ஸ் சே 2πRH plus 2/3 ஏதோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க தனித்தனியா போட்டுட்டே வந்தீங்கன்னா இந்த 2πRH கரெக்டா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு 3.5 மார்க்ஸ் கிடைச்சிரும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல, அந்த கொஸ்டின் போடும்போது உங்களுக்கு தெரியும். 2 பார்ட்டுக்கு தனித்தனியா எக்ஸாம்ல மார்க் கொடுப்பாங்க. ஸோ நீங்க வால்யூம் ஆஃப் ஒரு சர்மவுண்டட் பை கொஸ்டின்ல வால்யூம் ஆஃப் த ஹெமிஸ்பியர் இருக்கு, வால்யூம் ஆஃப் த கோன் இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க, டக்குன்னு காமன் எடுத்துடுறீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே. அதுக்கப்புறம் நீங்க கால்குலேஷன் மிஸ்டேக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபார்முலாக்கு மட்டும்தான் மார்க் கிடைக்கும். ஸோ மேபி டயக்ராம் கொடுக்கலன்னா டயக்ராம் அண்ட் ஃபார்முலா சேர்த்து 1.5 மார்க் கிடைக்கும் கரெக்டா எழுதிருந்தீங்கன்னா, சப்ஸ்டியூட் கரெக்டா பண்ணியிருந்தீங்கன்னா. பட்
நீங்க தனித்தனியா அந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டு ஃபைனலா ஆட் பண்ணீங்கன்னா தென் அட்லீஸ்ட் ஈவன் இஃப் யூ டன் ஒன்லி த ஹெமிஸ்பியர் ராங் யூ வில் கெட் மேக்ஸிமம் மார்க்ஸ் 3.5 இருந்து 4 மார்க்ஸ் வரைக்கும் கிடைக்கும். ஸோ நீங்க 1.5 மார்க் வாங்குறத விட 4 மார்க் வாங்குறது தான் பெட்டர். ஸோ உங்களுக்கு கால்குலேஷன் இருக்கு, கஷ்டமான கால்குலேஷன் தெரிஞ்சிச்சுனாவே ஸ்டெப்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பிரிச்சு பிரிச்சு போடுங்க, தனித்தனியா போடுங்க. ஏரியா ஆஃப் தி இந்த ஷேடட் ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கும் ஸ்கொயர் இருக்கு அண்ட் தென் அந்த ஒரு சர்க்கிள் செக்டர் இருக்குன்னா ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் தனியா கண்டுபிடிங்க, 1 மார்க் வாங்கிட்டு போயிடலாம், ரொம்ப ஈஸி அது. ஏரியா ஆஃப் தி செக்டர் தனியா கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் சப்ட்ராக்ட் பண்ணுங்க. ஒரே ஸ்டெப்ல போட்டு பேஜ் குட்டியா முடிக்கணும்னு பார்க்காதீங்க. இது 5 மார்க் கொஸ்டின். ஸோ ஸ்டெப்ஸ் வில் ஹேவ் அ லாட் ஆஃப் மார்க்ஸ். ஒரு ஃபுல் பேஜ் நீங்க போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். சரியா? நீங்க அந்த கொஸ்டின் போடும்போது நான் சொல்றேன், எல்லாரும் பண்ற மிஸ்டேக் அது. ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டா போடுறீங்க, ஆனா ஆன்சர் தப்பாச்சுன்னா ஃபுல் மார்க் போயிடும் நமக்கு அங்க. சரியா? ஸோ இது கரெக்ட். இது கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான் கண்ணா. டிஃபரன்ஸ் பிட்வீன் சர்க்கம்ஃபரன்ஸ் அண்ட் ரேடியஸ். ஆனா கேஸ் ஸ்டடிஸா இருக்கிறதுனால அப்ளிகேஷன் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி கீழே இருக்கு. சரியா? கேஸ் ஸ்டடிஸ் வரும்போது நம்ம அதை பண்ணுவோம். ஏன்னா மற்றது ஐ எம் நாட் டேக்கன் மச் கொஸ்டின்ஸ். நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரிவிஷன் பண்ணோம்ல உங்களுடைய இந்த எக்ஸாம், இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு முன்னாடி நம்ம அப்பயே கொஞ்சம் ட்ரிக்னாமெட்ரியில ஸ்பீடு கொஸ்டின்ஸ், கிளவுட் கொஸ்டின்லாம் போட்டு முடிச்சிட்டோம். ஸோ அதோட வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கோங்க இன்னொரு வாட்டி. 2πr minus r is equal to 111 pi r square கேக்குறாங்க. ஓகே, ஈஸி தான். 2 மார்க் கொஸ்டின். கமான் குவிக். நாட் பேட். எதிர்பார்த்ததை விட வந்துட்டோம். அட்லீஸ்ட் நம்மளால வந்து 6 கேஸ் ஸ்டடி முடிச்சிட முடியும்னு நினைக்கிறேன். $25 ஆன்சர்ஸ்லாம் வரவே மாட்டேங்குது. ஸோ எல்லாரும் போடுறீங்களான்னு தெரியவே இல்லை. கண்ணா டெஸ்ட் இன்னைக்கு வீட்டில் தான்டா கண்ணா, ஸ்கூல் இல்லை. நீங்க என்ன எழுதி முடிச்சு கரெக்ஷன் வாங்கிட்டு கிளம்பணும்ல. ஸோ வீட்டில் தான் டெஸ்ட். நீங்க எப்ப வேணா வரலாம். நான் வீட்ல தான் இருக்கேன். 10 o'clock question paper will be ready. I just wanted to give you some time to get ready and come. So I am available the whole day. So நீங்க 11 o'clock போல வந்தீங்கன்னா நீங்க கரெக்ஷன் வாங்கிட்டு கிளம்புறதுக்கு உங்களுக்கு டைம் சரியா இருக்கும். பட் நீங்க 10 o'clock வரீங்க, 10:15 வரீங்க, 10:30 வரீங்கன்னா எனக்கு ஓகே தான். ஸ்டாகர்டா வந்தாலும் நல்ல விஷயம் தான் இன்னைக்கு. ஏன்னா கரெக்ஷன் பண்ண டைம் இருக்கும் எனக்கு. இல்ல எல்லாரும் ஒரே டைம்ல கரெக்ஷனுக்கு வந்தீங்கன்னா எனக்கு கரெக்ஷன் பண்ணவே முடியாது உங்களுக்கு. ஸோ பட் பி ப்ரிப்பேர்ட். பேரண்ட்ஸ் கிட்ட முன்னாடியே சொல்லிடுங்க தட் யூ வில் லீவ். கரெக்ஷன் வாங்கிட்டு தான் நீங்க கிளம்புவீங்க. ஸோ நீங்க கால் பண்ணதுக்கு அப்புறம் வர சொல்லுங்க உங்களை பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ காலைல கொஞ்சம் தான் நல்லா சாப்பிட்டு வந்துருங்க. நீங்க வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு 3 மணி ஆயிடும். சரியா? மேகா ஆன்சர் போட்டிருக்கியா மேகா? லெட் மீ ஃபைண்ட் அவுட் இதுக்கு. ஸோ 2 into 22/7 minus 1 into r is equal to 111. ஸோ இங்க 44 minus 7/7 111. r is equal to 111 into 7 by 44 minus 7. ஒரு 7 போச்சுன்னா இங்க ஒரு 4, அங்க ஒரு 3, 37. அப்பா என்னப்பா பெரிய நம்பரா வருது? கேன்சலே ஆகாது போல இருக்கே. தப்பா போட்டிருக்கோமா ஏதாவது? circumference and radius of a circle r into 2pi minus 1 44 minus 7/7 37 தானா? கரெக்டா? ஹரிணி கரெக்டாப்பா? கரெக்டா போட்டிருக்கோமாப்பா? கேன்சலே ஆகலையா? இப்படிதான் வருதா? சரி, ஓகே. ஸோ 22/7 into r ஸ்கொயர் இருக்கா? ஸோ 111 ஏதாவது டேபிள்ல போகும் பிரைம் நம்பர் தானேப்பா அது? 777 போகும் 37ல. 7 போகுமா? 777 போகும் மேம். ஓ 777 போகுதா? ஓகே, அப்படியே வச்சிருக்கேன். ஜாலியா கேன்சல் பண்ணும். மேம் 37ல போக 111. அப்படியா? 37 பிரைம் நம்பர் இல்லையாப்பா அது? 3லயே போகுதே மேம். சார் 111 இதான் கேட்டேன் நான் உங்ககிட்ட. ஓகே, ஸோ 22 into 9 into 7 into 7 56 5 9 7 63 68 6 1386 வருதுப்பா. இந்த சென்டிமீட்டர் ஸ்கொயர்லாம் கொஞ்சம் ஒழுங்கா எழுதுங்க. சரியா? எஸ் மணிவேதா, எஸ். திங்க் மோஸ்ட் ஆஃப் யூ காட் தி ஆன்சர். எஸ் டா, நான் இங்கேயே போகுது. நான் கவுண்ட் பண்ணவே இல்லை. 111 ஏதோ பிரைம் நம்பர் நினைச்சிட்டு விட்டுருக்கேன் நான். சரிடா, எஸ். ஓ ஒரு கொஸ்டின் இங்க வந்திருக்கா? சரி, ஓகே.
இது ஈஸி தான் போடலாம்னு நினைக்கிறேன் நீங்க. த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். ஒரு கேஸ் ஸ்டடியில எப்படின்னா ஆங்கிள்லாம் கூட கேட்டிருக்காங்க. அந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் எழுதுறதுக்கே மார்க் உங்களுக்கு. ஸோ கரெக்டா பார்த்து இந்த டயக்ராம் வரையும் போது டயக்ராம்க்கு 1 மார்க் கொடுக்குறாங்கன்னா நீங்க டிப்ரெஷனை மார்க் பண்ணணும். ஸோ ஒரு டவர் இருக்கு. இந்த டவர்ல இருந்து நம்ம ஒரு காரை பாக்குறோம். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராம் இங்க ஒரு லைன் போட்டு இங்க மார்க் பண்ணுங்க. அதுக்கப்புறமா இது 30 மார்க் பண்ணுங்க. ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் கொஸ்டின்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா போடணும் நீங்க. 150 meter high tower is 30 degree. The distance of the car from the tower. Yes. ஓகே, ஹரிணி, உபாஷனா, ஜெனிகா, சந்தோஷ் எல்லாருக்கும் ஒரே ஆன்சர் தான் வந்திருக்கு. காதம்பரிக்கும் அதே ஆன்சர் வருது. கமாண்டா கண்ணா கொஞ்சம் குவிக்கா போடுங்க பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா கொஞ்சம் உண்டு. சரியா? கமலினி கரெக்டா? நீ என்ன எழுதியிருக்கன்னு எனக்கு புரியவே இல்லை. என்ன எழுதியிருக்க? ரூட் போட மறந்துட்டேன். ரூட் போட மறந்துட்டியா? கண்ணா ஆன்சர் சாதனா டைப்பிங் எரரா பாரு. அனன்யா எஸ். ஏன்னா இந்த கொஸ்டினுக்கு ரூட் 2லாம் வரதுக்கு சான்ஸே இல்லை தானே, நமக்கு அதுக்கு ஆப்ஷனே கிடையாது. ஸோ பி ஆப்ஷன் வரவே முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் இந்த கொஸ்டினுக்கு. எஸ்மா விஸ்வேஷ் கரெக்டான நிறைய ஆன்சர்ஸ் எனக்கு வரல, பட் எஸ் ஈஸி கொஸ்டின். ஸோ கோயிங் டு யூஸ் அ tan 30. tan 30 is equal to 150 by BC. ஸோ 1/√3 is equal to 150 by BC. தப்பே இல்லை. நீங்க ட்ரிக்னாமெட்ரி டேபிள பக்கத்துல தயவு செஞ்சு எழுதுங்க. இன்னமும் தப்பு பண்றீங்க இதுல நீங்க. 0, 1/2, 1/√2. நான் திருப்பி அதுதான் சொல்வேன். ஒரு கஷ்டமான பேப்பர் வந்து நீங்க ஏதோ ஓரளவுக்கு பண்ணீங்கன்னா கூட நீங்க யூ வில் ஃபர்கிவ் யுவர் செல்ஃப். ஆனா ஒரு ஈஸியான பேப்பர் வந்து நீங்க ஒரு sin 90க்கு ஒரு 0 போட்டிருந்தீங்கன்னா யூ வில் நெவர் பி ஏபிள் டு ஃபர்கிவ் யுவர் செல்ஃப். யூ வில் நோ தட் யுவர் பிராக்டிஸ் ஃபார் 1 year so far. அப்ப இந்த மாதிரி குட்டி குட்டி மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணாதீங்க. tan 30 √3 1/√3 அந்த டவுட் வந்துச்சுனாலே வந்து போட்டு பாத்துருங்க. ஓவர் கான்பிடென்ட்டா ஆகாதீங்க. நீங்க தப்பு பண்ண சான்ஸ் நிறைய இருக்கு. சரியா? ஸோ இப்போ 150 BC is equal to 150 √3. ஏன்னா இங்க பாருங்க 150 by √3 நீங்க போட்டீங்கன்னா இன்டூ √3 by √3 பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து 50 √3 வரும். அந்த ஆப்ஷனும் இங்க இருக்கு. ஓவர் கான்பிடென்ட்டா ஆன்சர் இங்க இருக்கு, அதுதான் ஆன்சர் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. அதுக்காக நான் சொல்றேன். சரியா? ஸோ C is the answer for this. இதுக்கு இங்க ஆன்சர் இங்க போட்டிருக்கேன். ஏன்னா இது வந்து கண்ணு தெரியாது, தெரியல உங்களுக்கும் எனக்கும் தெரியல. ஓகே. Shown below submarine scouting an enemy ship. கச்ச கொடுத்திருக்காங்க. Sonar wave sent by submarine hits the ship and returns back in 2 seconds. பெருசாக்குவோமா? The speed of the sonar wave 2 seconds underwater is 1500 meters per second. அப்போ 2 secondsல எவ்வளவு போயிருக்கு? 3000 போயிருக்கு இல்லையா? ஸோ போயிட்டு வர்றதுக்கு 2 seconds ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ ஆக்சுவல் டிஸ்டன்ஸ் டிராவல் 3000 மீட்டர். ஸோ திருப்பி எண்ட் ஆஃப் த டே வந்து உங்களுடைய டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஷிப் அண்ட் தி சோனார் வந்து 1500 மீட்டர் தான். அந்த கொஸ்டினை கரெக்டாக பாருங்க. பிசிக்ஸ் நம்ம லாஸ்ட் இயர் படிச்ச ஒரு கான்செப்டை யூஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா ரிட்டர்ன்ஸ் பேக்னு கொடுத்துருக்காங்க, இல்லைனாலும் நமக்கு தெரியும் திஸ் இஸ் ஹவ் இட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஷிப்பிங் இருக்கு, நம்மளுடைய சப்மரின் இங்க இருக்கு, அதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் 1500 மீட்டர்ஸ். டெப்த் ஆஃப் த சி கொடுத்துட்டாங்க 750 மீட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் கொடுத்தாச்சு கொஸ்டின்ல. ஸோ டயக்ராம் போடுறது மட்டும்தான் இங்க உங்களுக்கு மேட்டரா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்க. ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஏ ஆஃப் த ஷிப் ஃப்ரம் த சப்மரின். இங்க இருந்து ஷிப்பை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா வாட் வில் பி த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கேட்கறாங்க இந்த கொஸ்டின்ல. கொஸ்டின் புரியுதா உங்களுக்கு? ஸோ ஸ்லோவா அந்த கொஸ்டினை படிச்சீங்கன்னா டயக்ராம் போட்டுட்டீங்கன்னா ஐ திங்க் இதுல ஒரே ஒரு கேட்ச் தான் இங்க என்னன்னா ஸ்பீடை கொடுத்துருக்காங்க அண்ட் மீட்டர் பர் செகண்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ யூ ஹேவ் டு கன்வெர்ட் இட் ப்ராப்பர்லி டு ஃபைண்ட் அவுட் சோனார் வேவ் இஸ் சென்ட் பை அ சப்மரின். இட் கம்ஸ் பேக் இன் 2 seconds. ஸ்பீட் வந்து 1500 மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொன்னா the wave has traveled 3000 meters. ஏன்னா 2 seconds போயிருக்கு ஸ்பீடு இல்லையா? it has returns back in 2 secondsனா it has traveled back and forth 3000 meters. பட் நமக்கு தேவையானது டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஷிப் அண்ட் தி சப்மரைன் தான். ஸோ போயிட்டு வரதுக்கான டிஸ்டன்ஸ் 3000 மீட்டர்னு சொன்னா ஒன் வே போறதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து 1500 meters. எஸ்மா. ஸோ sin A is equal to sin 30. sin 30 வந்து ஹாஃப்ங்கிறதுனால ஆங்கிள் வந்து 30 டிகிரி. எஸ், மூவ் பண்ணட்டுமா?
இது நம்ம ஏற்கனவே போட்ட ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஆன்சரை ஞாபகம் வச்சுருப்பீங்க என்னன்னு நீங்க? மிட் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. சைடு 12 போட்டிருக்காங்க. 12 தான் போட்டிருக்கோமா ஞாபகம் இல்லை எனக்கு. நான் வேற ஏதோ நம்பர் போட்ட மாதிரி இருக்கு எனக்கு. எனிவே சி 12 வந்துன்னா பாதி 6 இல்லையா? ஸோ இந்த செக்டரோடைய ரேடியஸ் வந்து 6 ஆயிடுது இப்போ. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு குவாட்ரண்டா இருக்கு. ஸோ நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், இந்த 4 குவாட்ரண்ட்டையும் சேர்த்தீங்கன்னா 4 × πr² by 4 இல்லையா? ஏன்னா குவாட்ரண்ட்னா θ/360 90/360 × πr² பண்ணணும், which is 1/4 of a circle. ஆனா ஈக்குவலா இங்க 4 சர்க்கிள் இருக்கு. ஸோ 4 குட்டி குவாட்ரன்ஸ் இருக்கு. ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்க்கிள் கிடைச்சிரும். ஸோ ரிக்வயர்ட் ஏரியா இஸ் ஈக்குவல் டு எப்படி கண்டுபிடிக்க போறோம்? ஏரியா ஆஃப் த ஸ்கொயர்ல இருந்து we are going to subtract area of 4 quadrants. இந்த ஃபார்முலா எழுதுறதுக்கு இந்த கொஸ்டின் ஒருவேளை நமக்கு 3 மார்க்ஸ்ல கேட்டாங்கன்னா அப்படின்னு சொன்னா இந்த ஃபார்முலா வில் கேரி ½ a mark. இப்போ ஏரியா ஆஃப் தி ஸ்கொயர் என்னது அப்படின்னு போடுங்க. 12 ஸ்கொயர் மைனஸ் ஏரியா ஆஃப் தி 4 குவாட்ரன்ஸை வந்து πr² நீங்க போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டு காமிக்கலாம். 4 × π × r². இந்த ஸ்டெப் வரைக்கும் எழுதுறதுக்கு 1½ மார்க்ஸ் உங்களுக்கு கிடைச்சிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பைக்கு யூஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கொஸ்டின் பேப்பர்ல அண்டர்லைன் பண்ணிக்கோங்க பண்ண விட்டாங்கன்னா. ஏன்னா நீங்க 22/7 போட்டீங்கன்னா உங்களுக்கு காமன் சென்ஸ் தான். 7 மல்டிபிள்ஸ் வந்துருந்துச்சுன்னா இங்க 14 இருக்கும் நம்ம டெக்ஸ்ட் புக்ல. அப்போ 22/7 யூஸ் பண்ணி போடுவோம். இங்க 12 இருக்கிறதுனால அவங்களே சொல்லிட்டாங்க 3.14 யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? நிவேதா சந்தோஷ்க்கு ஒரே ஆன்சர் வந்திருக்கு. லெட் மீ செக் டக்கனா. ஸோ 144 மைனஸ் 3.14 into 36. ஸோ நான் திருப்பி சொல்றேன், 36 × 3 ஒரு வாட்டி மென்டலா பண்ணிக்கோங்க. 108 வரணும். ஸோ கிட்டத்தட்ட ஆன்சர் உங்களுக்கு 108 விட ஜாஸ்தி வரணும். நீங்க பாட்டுக்கு 1 பாயிண்ட்னு போடாதீங்க. இந்த நிறைய மிஸ்டேக் இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா எனக்கு உத தான் வாங்குவீங்க. என்ன பண்ணலாம்? ஒவ்வொரு சில்லி மிஸ்டேக் பண்றதுக்கும் எனக்கு ஒரு 100 rupees கொடுக்கணும்னு வச்சுக்கலாமா? எப்போ நெக்ஸ்ட் டைம் மீட் பண்றோமோ. நிறைய பேர் 11th வரீங்களே என்கிட்ட, அப்படி பண்ணுவோம். சில்லி மிஸ்டேக்லாம் பண்ணீங்க, தெரிஞ்ச கொஸ்டின் தப்பு பண்ணீங்கன்னா ஃபைன் போட்டுருவோம் உங்களுக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க எக்ஸாம் எழுதும் போது. 12 months. கரெக்டாப்பா? 113.04 கரெக்டா? 108 கிட்ட வந்துருச்சா நமக்கு? நாளைக்கு சீரியஸா சொல்றேன், யாராவது இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொஸ்டின்ல வந்து 10ல இருந்து 60 இருக்கிற வேல்யூக்கு போய் 100ன்னு மிட் பாயிண்ட் எழுதுனீங்கன்னா இந்த மாதிரிலாம் ஆன்சர்ல மிஸ்டேக் ஏதாவது நீங்க பண்ணீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதான் என்னடா கண்ணா? இல்லடா நான் என்ன சொல்றேன், இதை மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா? ஸோ 36 × 3 வந்து 108 நமக்கு. ஸோ ஆன்சர் கிட்டத்தட்ட அப்படி வரணும்னு நான் சொல்றேன். ஸோ நீங்க இங்க மல்டிப்ளை பண்ணும்போது பாயிண்ட் வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா வந்து 113.04ன்னு நீங்க போட்டதுக்கு அப்புறம் செக் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி, இது பாசிபிளா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 0.96 இது 3 ஆயிடுச்சு. 0. எஸ் கண்ணா, நிறைய பேர் ஃபர்ஸ்ட் அமிச்சிட்டிங்க ஆன்சர். எனக்கு தப்பு பண்ணவங்க எங்க தப்புன்னு பாத்துக்கோங்க. இந்த மிஸ்டேக் தான் பண்ணிருப்பீங்க. ஸோ இட் இஸ் 30.96 cm². நிறைய பேருக்கு இதே ஆன்சர் வந்திருக்குடா. ஐ மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின் பா. இதுவும் ஈஸியான கொஸ்டின் தான். ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் a segment of a circle of radius 12 cm. ஏரியா ஆஃப் தி செக்மெண்ட் கேக்குறாங்க. இட்ஸ் a central angle of 60 degree. யூஸ் பை கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினை பார்த்துக்கிட்டே வாங்க இது எல்லாமே இதுல. ஸோ ரிக்வயர்ட் ஏரியாங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா எப்பயுமே எழுதிக்கோங்க. இது தப்பே பண்ணாதீங்க. ரிக்வயர்ட் ஏரியா இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் செக்டர் மைனஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள் இதுக்கு பேர் கொடுத்துக்கோங்க. OABன்னு கொடுத்தீங்கன்னா OAB. கமலினி, போன கொஸ்டின் கேன்சரா இந்த கொஸ்டின் கேன்சரா? இந்த क्वेश्चनக்கு மேம் சாரி நான் ஏதோ தப்பு பண்ணேன். θ/360 into πr² minus area of triangle AOB. Most of the casesல ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருந்ததுன்னா half into base into height போட்டுருவீங்க. இங்க வந்து ஈக்குவலாட்டரல் ட்ரையாங்கிள் 9th ஸ்டாண்டர்ட்ல படிச்ச ஃபார்முலா. ஸோ √3/4 into a² ரேடியஸ் ஸ்கொயர் போட்டாச்சு. சரியா? இதுக்கப்புறம் தான் நீங்க அந்த காமன் இருக்க வேலையெல்லாம் பண்றீங்க. அதை பண்ணும்போது தப்பு பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் அதை பார்த்து பண்ணுங்க. இல்லைன்னா நான் தனித்தனியாவே தான் போடுவேன் இந்த கொஸ்டினை.
ஸோ 6 டைம்ஸ் இருக்கு. ஸோ 6னா இது 2 டைம்ஸ் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ 24 into 3.14 minus 4 3s are 12. 36 into √3 வேலையை கொடுக்கல அவங்க, அப்படியே வச்சிருக்காங்க. அவங்க கொடுக்காததுனால ட்ரையாங்கிள்னு எடுத்துக்கிறோம். சொல்லுக்கண்ணா. இல்ல மேம், எப்படி ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்? 60 டிகிரி இருக்குல்ல கண்ணா? ஓ ஓகே. 60 டிகிரி ரெண்டு சைட்ஸும் ஈக்குவல். அப்ப இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவலா இருக்கணும் இல்லையா? ஓகே மேம். ஸோ இது √3 வேல்யூ கொடுக்காததுனால நான் அப்படியே தான் வச்சுக்க போறேன் இந்த கொஸ்டின். ஸோ 24 into 3 என்னப்பா நமக்கு? 24 into 2 48 72வா? அப்ராக்சிமேட்லி அந்த ஆன்சர் வரணுமா நமக்கு? ஸோ 3.14 16 1 5 12 8 2 6 6 13 5 7. ஸோ 75.72 வரணும்னு சொன்னோம் இல்லையா? அப்ராக்சிமேட்லி 75.36. இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எப்பயுமே இதை பார்த்துக்கிட்டே போடுங்க உங்களுக்கு என்ன ஆன்சர் வரணும்னு. இல்லை நிறைய மிஸ்டேக்ஸ் நீங்க அதை தான் பண்றீங்க. ஸோ நான் இதை வந்து மைனஸ் பண்ணி எழுதலாம். 36 into √3 3.14 போன கொஸ்டின்ல தான் போட்டோம் நம்ம. எவ்வளோப்பா வந்துச்சு நமக்கு? 36 into 113.04. தப்பா வருதாப்பா? √3 போட்டோம். √3 இல்ல, கரெக்ட். சாரிப்பா, நினைச்சேன் ஏதாவது தப்பு பண்ணுவேன். ஸோ 1.73 கொடுக்கவே இல்லைப்பா, அப்படியே விட்டுருவோம். 1.73 into 36 பண்ணணும். ஸோ 36 2s are 72 தான். ஸோ அதனால கண்டிப்பா கம்மியா தான் வரும். ஸோ ஆன்சர் கரெக்டா இருக்கும் கண்ணா. இது 12.08 13.08 தெரியல. நீவேதா ஒரு ஆன்சர், சந்தோஷ் ஆன்சர் கொடுத்துருக்கீங்க எனக்கு. நான் போடல அந்த கொஸ்டின். என்ன வருது? 12 13? ரெண்டு கொஸ்டின் ரொம்ப காமன் கொஸ்டின்ஸ், ரிப்பீட்டடா கேட்கிற கொஸ்டின் இது. 2 மார்க் கொஸ்டின்ல கேட்டுறாங்க இந்த கொஸ்டின். 2 கியூப்ஸ் அதே கொஸ்டின் தான், வால்யூம் மட்டும் சேஞ்சா இருக்கு. ஸோ ஏதாவது ஒரு கொஸ்டினை போடுவோம். 2 கியூப்ஸ் ஈச் ஆஃப் வால்யூம் 64 சென்டிமீட்டர் கியூப். 2 கியூப் இருக்கு, அதோடைய வால்யூம் கொடுத்துருக்காங்க. அப்ப A is equal to 4 கியூப் இல்லையாப்பா? 4 கியூப், A கியூப் is equal to 4 கியூப்னா A is equal to 4 சென்டிமீட்டர். ஸோ இது உங்களுடைய ஃபர்ஸ்ட் சைடு. Find the total surface area of the resulting cuboid. So இப்போ cuboid ஆக போகுது. ஸோ cuboid வரைஞ்சிட்டேன் ரிசல்ட்டிங் cuboidக்கு. இங்க ஒரு 4 4னா 8 சென்டிமீட்டர், இங்கேயும் 4 இங்கேயும் 4. அவ்வளவுதான் விஷயம், முடிஞ்சு போச்சு. TSA of cuboid ஃபார்முலா எழுதுங்க ஃபர்ஸ்ட். TSA of cuboid is equal to 2 into LB plus BH plus LH. அது முதல்ல எழுதிட்டு, இதுக்கு மட்டும் மார்க் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. 8 ஸ்டார் கிடையாது. நம்ம நீங்க கரெக்டா நீங்க சப்ஸ்டியூட் பண்ணணும். 8 into 4 plus 4 into 4 plus 4 into 8 வாட் எவர் 8 into 4. ஸோ இதை போட்டு முடிச்சு இது வரைக்கும் போட்டீங்கன்னா யூ வில் கெட் யுவர் அட்லீஸ்ட் ஹாஃப் த மார்க். 2 மார்க் கொஸ்டினா கேட்டாங்கன்னா 1 மார்க் கண்டிப்பா கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இங்க இருக்கிறது தான் 32 plus 16 plus 32 64 64 70 80 160 டெக்ஸ்ட் புக் கொஸ்டின் நினைக்கிறேன். இது சென்டிமீட்டர் ஸ்கொயர். சென்டிமீட்டர் ஸ்கொயர் போடலன்னா ஹாஃப் மார்க் கட் பண்ணுவாங்க, பாத்துக்கோங்க. கொஸ்டின் ஆன்சர் கீழே கொடுத்துருப்பாங்க. ஒரே மிஸ்டேக், அதாவது பேப்பர் ஃபுல்லா நீங்க யூனிட் போடலன்னா ஹாஃப் மார்க் தான் கட் பண்ணணும்னு எங்க கிட்ட சொல்லுவாங்கப்பா. ஆனா எல்லா டீச்சர்ஸும் அதை ஃபாலோ பண்ணுவாங்களான்னு தெரியாது. எல்லா கொஸ்டின் கூட கட் பண்ணுவாங்க. ஸோ பார்த்து போடுங்க இது மட்டும். எஸ்மா. ஸோ உங்களுக்கு ஆன்சர் நான் போட்டிருக்கேன். A sphere of maximum volume is cut out from a solid hemisphere. மேக்ஸிமம் வால்யூம்னா என்ன அர்த்தம்? ஸோ அதோடைய கம்ப்ளீட்டா இவ்வளவுதான் முடியும் ஒரு ஸ்பியரை கட் பண்றதுக்கு. ஆஃப் ரேடியஸ் 6 சென்டிமீட்டர். ஸோ இந்த ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் வந்து ஹெமிஸ்பியர் வந்து 6 சென்டிமீட்டர். ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் தி கட் அவுட் ஸ்பியர். இப்போ ஸ்பியருக்கு பாதி இருக்கணும் இல்லையா? டயக்ராம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. ஹெமிஸ்பியருக்கு 6 சென்டிமீட்டர்னா இருந்துச்சுன்னா ஸ்பியரோடைய என்டையர் ஹைட்டே வந்து 6 தான் இல்லையா? டாப் வரைக்கும் போனீங்கன்னா கட் அவுட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா இது மேல வரைக்கும் போகாது, இது வந்து இங்கதான் வரும் இல்லையா? So radius of the sphere கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளம் ஈஸியா போட்டுடலாம். So volume of the sphere is going to be 4/3 pi into 3 cube, which is going to be this answer. புரியலப்பா? ரேடியஸ் எப்படி 3 ன்னு சொல்றாங்க? இப்போ ஹெமிஸ்பியர் இப்படி தானே இருக்கு. ஸோ மொத்தமா இப்படி வரைவோம். இப்போ டயாமீட்டர் ஆஃப் த ஸ்பியர் 6 நிவேதா அக்செப்ட் பண்ணிப்பியா? அப்போ ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியர் 3 தானே? கரெக்டா? சேம் கொஸ்டின் நான் போட்டுட்டேன். ரொம்ப கால்குலேஷன் பெருசா இருந்துச்சு. ஸோ நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிடலாம்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரம் சாலிட் ரைட் சர்க்குலர் சிலிண்டர் அதே மாதிரி கொஸ்டின் தான்.
ரைட் சர்க்குலர் கோன் ஆஃப் சேம் ஹைட். இந்த கொஸ்டினும் என்சிஆர்டி கொஸ்டின் நினைக்கிறேன், நம்ம போட்டிருக்கோம். இந்த கொஸ்டின்ஸ்ல நான் வால்யூம் போட்டிருக்கேன். சர்ஃபேஸ் ஏரியா கேட்டா ரொம்ப கேர்ஃபுல்லா போடுங்க. கொஸ்டின் நல்லா படிங்க. நமக்கு வந்து சர்ஃபேஸ் ஏரியா 5 மார்க் தான். பேட்டர்ன் நமக்கு அது ஒரு சான்ஸ் இருக்கு மாத்தி ட்ரிக்னாமெட்ரி கேட்கறதுக்கு, அவ்வளவுதான். சோ நமக்கு தெரியாது இன்னும் என்ன கேட்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சர்ஃபேஸ் ஏரியாவும் ஹை வெயிட்டேஜ் சாப்டர் தான். பட் சர்ஃபேஸ் ஏரியா இந்த வருஷத்தோட முடிஞ்சு போகுது. உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரி திருப்பி திருப்பி வரப்போகுது 11th and 12th. ஸோ சர்ஃபேஸ் ஏரியா மென்சுரேஷன் எல்லாமே உங்களுக்கு இதோட முடிஞ்சு போயிடும் இந்த வருஷத்தோட. சரியா? எஸ்மா. ஸோ இப்போ இங்கே வந்து ஹைட் வந்து 14 சென்டிமீட்டர் அண்ட் பேஸ் ரேடியஸே கொடுத்துட்டாங்க 6 அப்படின்னு சொல்லிட்டு. Find the volume of the remaining solid. So volume of the cylinder pi r square h minus 1/3 pi r square h. So இவங்க எல்லாமே சேம்ங்கிறதுனால அதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதியிருக்காங்க. அவ்வளவுதான், மியர் சப்ஸ்டிடியூஷன் தான். இங்க எதுவுமே சர்ப்ரைஸே கிடையாது உங்களுக்கு. கரெக்டா? போலாமா நெக்ஸ்ட்க்கு? surmounted model question. இதுதான் நம்ம நிறைய வாட்டி போட்டிருக்கோம். A cubical block of side 7 cm surmounted by மேல ஏறுறது, ஹார்ஸுக்கு சர்மவுண்ட் பண்றது, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு மேல ஒரு ஹெமிஸ்பியர் இருக்கு. What is the இதுவும் NCERT நினைக்கிறேன். What is the greatest diameter the hemisphere can have? So greatest diameter can be only the side of the cubical block. So அதோடைய சைடு வந்து 7 அப்படின்னு சொன்னா அதோடைய ரேடியஸ் is going to be 7/2. இதை வச்சுதான் அந்த ப்ராப்ளம் போட போறோம். எப்படி கண்டுபிடிக்க போறோம்? என்னென்ன இருக்கு சர்ஃபேஸ் ஏரியால? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, இந்த கியூப் இருக்கு இல்லையா, அந்த கியூப்ல வந்து ஃபுல் சர்ஃபேஸ் ஏரியாவை நம்ம எடுத்து கவுண்ட் பண்ணிக்க போறோம். ஏன்னா இதுல நான் பெயிண்ட் பண்றேன்னு இமேஜின் பண்ணிக்கங்க. பெயிண்ட் இருக்கு, நான் எல்லா சைட்ஸையுமே பெயிண்ட் பண்ண போறேன். ஸோ ஐம் கோயிங் டு ஹேவ் 6a² ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஹெமிஸ்பியர் வேற மேல இருக்கு, அது மேல சர்மவுண்ட் ஆயிருக்கு. அந்த ஹெமிஸ்பியருடைய சிஎஸ்ஏவையும் நான் பெயிண்ட் பண்ண போறேன். ஸோ ஹெமிஸ்பியரோட சிஎஸ்ஏ வந்து 2πr². ஸோ இதையும் நான் பண்ண போறேன். பட் என்னன்னா எனக்கு ஒரு லக்கு, இந்த பேஸ் கண்ணுக்கு தெரியாது, டஸ்டா இருக்கலாம் இந்த பேஸ். இந்த ஹெமிஸ்பியர் வந்து மூடி இருக்கிறதுனால நான் ஷேட் பண்ணிருக்க ஏரியா வந்து தெரிய போறது இல்லை. ஸோ அதுக்கான பெயிண்ட் சார்ஜை நான் மினிமைஸ் பண்ணலாம். ஸோ ஐ எம் கோயிங் டு சப்ட்ராக்ட் த பேஸ் ஏரியா ஆஃப் த ஹெமிஸ்பியர். திருப்பி சொல்றேன், ரொம்ப முக்கியமான கொஸ்டின், உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே. ஸோ ஃபர்ஸ்ட் வால்யூம் கண்டுபிடிக்கும் போது வேற மாதிரி போடுவோம் இல்லையா? வால்யூம் கண்டுபிடிக்கும் போது ஆப்வியஸா நீங்க நினைக்கிறது தான் ஆன்சர். ஒரு ஃபிகர் இருக்கு, அது உள்ள இருந்து ஒரு ஃபிகரை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா சப்ட்ராக்ட் பண்ணுவோம். பட் சர்ஃபேஸ் ஏரியான்னு வரும்போது யூ ஹேவ் டு ஆல்வேஸ் ரிமெம்பர் லைக் யூ ஹேவ் டு பெயிண்ட் தட் சர்ஃபேஸ். அப்போ இது என்னெல்லாம் சர்ஃபேஸ் இருக்கு பெயிண்ட் பண்றதுக்கு அப்படின்னு பார்த்தா கியூபோட எல்லா சைடும் இருக்கு. இங்க கொஞ்சம் ஏரியாலாம் கூட இருக்கு பாருங்க, இங்கெல்லாம் கூட நான் பெயிண்ட் பண்ணணும். விச் மீன்ஸ் நான் அப்போ ஃபுல்லா எடுத்துறது பெட்டர். அப்போ 6a² நான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் மேல இருக்க ஃபிகரும் எடுத்துக்கிட்டேன். ஆனா அந்த குட்டியா ஹைட் ஆன ஏரியாவை ஐ கேன் ரிமூவ். ஸோ அதை சப்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கேன். சரியா? நெக்ஸ்ட் போலாமா? ஸோ சேம் டைப் ஆஃப் கொஸ்டின் பாருங்க. நான் வந்து சர்ஃபேஸ் ஏரியாக்காக ஒரு மாடல் போட்டிருக்கேன் உங்களுக்கு. From a solid cylinder, அதே question தான், whose height is 15 centimeter and diameter is 16. A conical cavity of the same height, அதே story, is hollowed out. Find the TSA of the remaining solid. Paint அடிக்க போறோம். அப்ப என்ன பண்ண போறோம்? என்ன இல்ல, மேல இந்த பேஸே இல்ல இங்க. ஃபிகர் இப்ப இப்படிதான் இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம்? 2πRH. இப்போ வந்து டோட்டல் டாப் ஏரியா ஆஃப் த சிலிண்டர் தான் இங்க சிஎஸ்ஏ ஆஃப் சிலிண்டர். இப்போ ஒன்று நீங்கள் நிறைய மெத்தட்ஸ்ல போடலாம். இப்போ என்ன சர்ஃபேஸ் இருக்கோ அதை மட்டும் எழுதுங்க. பேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டரை பெயிண்ட் பண்ணணும் இருக்கு. சிஎஸ்ஏ ஆஃப் தி கோனை பண்ணணும் இருக்கு. சைட்ல 2πRH. புரியுதா உங்களுக்கு? மேல ஏரியா இல்ல, அதை பண்ண வேண்டாம். நான் டாட்டட் லைன்ஸ்ல போட்டு காமிக்கிறேன். அதை ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ கோனுக்கு சிஎஸ்ஏ இருக்கு, அதை பெயிண்ட் பண்ணணும். அங்க இருக்க ஃபிகர் அது 2πRH சர்க்கம்ஃபரன்ஸை பெயிண்ட் பண்ணணும், கீழே இருக்க பேஸை பெயிண்ட் பண்ணணும். ஸோ இது மூணுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் யுவர் டோட்டல். இல்ல மேம், நான் வந்து வேற மாதிரி நான் படிச்சிருக்கேன். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர் நான் எடுத்துக்கிறேன். அப்போ டிஎஸ்ஏ ஆஃப் த சிலிண்டர் எடுத்துக்கிட்டு அதுல இருந்து நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். பண்ணலாம், சேம் லாஜிக் தானே. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபுல் சிலிண்டர் இருக்கு. கமலினி எஸ்மா? மேம் பேஸ் ஏரியா ஏன் மேம் ஆட் பண்றோம்? கீழே இருக்கேடா, இது இந்த சர்ஃபேஸ்ல நம்ம கோனை தானே எடுக்கிறோம். கோன்ல டிப்பு தானே இருக்கு, இன்னும் பாட்டம் இருக்கும் இல்லையா? If you imagine that shape of an ice cream tub, imagine பண்ணுங்களேன். அப்ப நீங்க எடுத்துட்டீங்க ஒரு ஃபனல் மாதிரி போட்டு வெளியில எடுக்கிறீங்கன்னா பேஸ் ஆஃப் த ஐஸ் கிரீம் இன்னும் இருக்குதானே? கரெக்டா?
ஏன்னா அந்த எடுத்திருக்க வால்யூம் போக மீதி வால்யூம் கீழே இருக்கிறது எல்லாம் அப்படியே தானே இருக்கு, கோன் தானே எடுத்திருக்கோம் நம்ம. ஸோ இட் வில் ஸ்டில் பி தேர். சரி, ஸோ இப்போ இங்க வந்து எது வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா. பட் முடிஞ்ச அளவுக்கு ஃபிகரை வரைஞ்சிட்டு இருக்கிற ஃபிகரை மட்டும் ஆட் பண்ணுங்க. லைன் எங்கெல்லாம் சாலிடா போட்டிருக்கோமோ அது எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணணும். அதை ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா யூ வில் கெட் யுவர் ஆன்சர் ஃபார் திஸ். அண்ட் கொஸ்டினை பார்த்துக்கோங்க. கிவ் யுவர் ஆன்சர் இன் டர்ம்ஸ் ஆஃப் பை கொடுத்துருக்காங்க, அப்படியே கொடுங்க. கொஸ்டின் நல்லா படிங்க, டைம் எக்ஸ்ட்ரா பண்ணாதீங்க. சரியா? டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். சேம் டைப் ஆஃப் கொஸ்டின். இது வந்து 5 மார்க்னால நிறைய கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. ஸோ ஃபார் கியூபாய்டல் மெட்டல் பிளாக் சிலிண்ட்ரிக்கல் ஹோல், இது நமக்கு ஏற்கனவே தெரியும். இந்த கொஸ்டின் நம்ம இப்போ கூட போட்டோம். இது ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஹோல் உள்ளே இருக்கணும், ஜஸ்ட் வெளியே வரைஞ்சு காமிச்சிருக்கேன் ரேடியஸ் எழுதுறதுக்காக. ஸோ டைமென்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ 15, இது 10, இது 5. டயக்ராம் கேட்டாலும் கேட்காட்டியும் வரைங்க. டயக்ராம்க்கு சம்டைம்ஸ் நல்லாவே வெயிட்டேஜ் கொடுப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சா மார்க் கொடுக்க சொல்லுவாங்க. ஜென்ரலாவே வந்து மேக்ஸ் பேப்பர் திருத்தும் போது ஃபர்ஸ்ட் டே எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கும் போதே சொல்லிடுவாங்க, டூ நாட் ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ த மார்க்கிங் ஸ்கீம். நம்ம ரோபோட்ஸ் கிடையாது இல்லையா, அதுக்காக தானே டீச்சர்ஸ் இருக்காங்க. இல்ல ஏஐ வச்சு சாட் ஜிபிடி வச்சு பண்ற மாதிரி பேப்பர் திருத்திக்கோ அப்படின்னு சொல்லிடலாம் இல்லையா, அப்படி பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான் தே வில் வாண்ட் டு ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த எமோஷன்ஸ் ஆஃப் த சைல்டு ஆல்சோ. இந்த குழந்தைக்கு இந்த கொஸ்டின் தெரியுமா தெரியாதா அப்படிங்கறத புரிஞ்சுட்டு தான் மார்க் கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ சும்மா எடுத்ததுமே ஆன்சர் தப்புனா அப்படி கரெக்ஷன் பண்ணவும் முடியாது. ஆன்சர் தப்பு போட்டு 0 போடுங்கன்றது எங்களுடைய ஆங்கர் எல்லாம் பேப்பர்ல காமிக்க முடியாது. சரியா? ஸோ அதனால அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. யூ ஹாவ் டு talk to the examiner. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. you are talking to the examiner, she does not know anything about you, so you are talking through your paper. அப்போ பேப்பரை நீட்டா பிரசன்ட் பண்ணுங்க. அந்த பேப்பர்ல வந்து you show your love towards the subject also. your max examiner மேக்ஸே பிடிக்காதுங்கறத பேப்பர்ல எல்லாம் காமிக்க கூடாது இல்லையா? so you have to enjoy doing the paper. நீங்க என்ஜாய் பண்றத வந்து பேப்பர்ல தெரியணும். அங்க ஓ இந்த கொஸ்டின் நல்லா இருக்கு, நல்லா போட்டிருக்கேன், நல்லா கேட்டிருக்காங்க கேள்வியே அப்படின்னு சொல்லி நீங்க எழுதணும் இங்க. சரியா? சோ அப்போ இந்த டயக்ராம் நீங்க போடுறதுனால தான் தே வில் நோ. அதனால தான் நாங்க சொல்றோம், நீங்க வந்து சும்மாவே வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு கொஸ்டின் பேப்பர்ல ஏதோ ஒரு ஏபிசிடி கொடுத்துருக்காங்க, நீங்க ஒரு பிக்யூஆர்எஸ் போட்டா இட் இரிட்டேட் த டீச்சர். ஏன்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரியலையே. அந்த கொஸ்டின் பேப்பர்ல ஏபிசிடி இருக்கு, நீங்க எழுதும் போது சும்மா டயக்ராமே போடாம பிக்யூஆர்எஸ்னு வச்சு ப்ரூவ் பண்ணிருக்கீங்க. சோ அப்போ பிபிடியை டப்பா அடிச்சிருக்காங்கப்பா இவங்க, உங்களுக்கு சுத்தமா புரியல அந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிடும். சோ அந்த மாதிரிலாம் காமிக்காம whenever there is a chance draw the diagram once. சரியா? சோ அப்போ மார்க் பண்ணும்போது லென்த், பிரெத், ஹைட். சோ லென்த், பிரெத், ஹைட் கரெக்டா மார்க் பண்ணிட்டீங்க. ஃபைண்ட் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரிமைனிங் பிளாக். இங்கேயும் அதே ஸ்டோரி தான், மொத்த பிளாக்குமே இருக்கு. சோ 2 into LB plus BH plus LHல வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, சாலிட் லைன்ஸா நான் போட்டிருக்கேன். இப்போ we will take the we have drilled it out இல்லையா? இப்போ நம்ம ட்ரில் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க வந்து ஒரு கேப் இருக்கு, இங்கேயும் வந்து பாட்டம்லயும் வந்து ஒரு கேப் இருக்கு. கரெக்டாப்பா ட்ரில் பண்ணி எடுத்திருக்கோம் சிலிண்டரை வெளியில. இப்போ சர்ஃபேஸ் ஏரியா தான் கேட்கறாங்க. சிலிண்டரை ட்ரில் பண்ணி எடுத்ததுனால 2πRH இருக்க போகுது. ஏன்னா அந்த ஸ்கர்வ்டு சர்ஃபேஸ் அந்த இடத்துல அசிங்கமா இருக்கும், இல்லைன்னா பெயிண்ட் அடிச்சு தான் ஆகணும் அங்க நம்ம. ஸோ அந்த ஏரியா இருக்க போகுது. எந்த ஏரியா காலியாவே இருக்கும்னா மேலையும் கீழையும். ஸோ மேலையும் கீழையும் போட தேவையில்ல இல்லையா? போட தேவையில்ல. நெக்ஸ்ட் இப்போ வந்து என்ன இருக்கு, மேல ஒரு ஓட்டை இருக்குல்ல. இப்போ டாப் வியூ ஆஃப் திஸ் கியூபாய்டு பாத்தீங்கன்னா எப்படி இருக்க போகுது, இங்க ஒரு ஓட்டை இருக்க போகுது. அதே மாதிரி கீழே பாத்தீங்கன்னா கீழேயும் ஒரு ஓட்டை இருக்க போகுது. இருக்குமா? இந்த இடத்துல காலியா இருக்கும். So there is no need for you to paint that area இல்லையா? So minus 2πr². ஸோ கொஸ்டினை கிளீனா பார்த்து என்ன கேட்டிருக்காங்க, எந்தெந்த ஏரியா இருக்கு, எந்தெந்த ஏரியா இருக்காதுன்னு மட்டும் யோசிங்க. வால்யூம்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும் டிஃபரெண்ட், சர்ஃபேஸ் ஏரியான்னு கேட்டாங்கன்னா எங்க நீங்க பெயிண்ட் பண்ணணும். ஆக்சுவலா உங்ககிட்ட இந்த ஃபிகர் கண்ணு முன்னாடி இருந்துச்சுன்னா ஹவு டு யூ ஹேவ் டு பெயிண்ட் இட். சரியா? கியூபாய்டு புரியலடாக்கா நான் என்ன கொஸ்டின் கேட்கறேன்னு சொல்லிட்டு சாதனா. எனக்கு கியூபாய்டு எப்படி ஹரிசான்டலா வைக்கணும்னு கேக்குறீங்க? கியூபாய்டே அப்படியே திருப்பி வச்சு சிலிண்டர் ட்ரில் பண்ணலாம்ல மேம்? கியூபாய்டு திருப்பி வச்சு பண்ணலாம் சொல்றியா? ஆமா பண்ணலாம்ப்பா. ஹோல் ஆஃப் டயாமீட்டர் 7 சென்டிமீட்டர்னா இது 7 வேற சென்டிமீட்டர். ஆன்சர் வராது. வராதுன்னு நினைக்கிறேன்டா. ஏன் வரும்? அந்த பக்கத்துல இருந்து பண்ணா சொல்றியா? கியூபாய்ட்ல சரி செக் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இப்படிதான் போடுவோம்ல கியூபாய்ட்னா, LBH இப்படி தானே போடுவோம். நீ திருப்பி வச்சு பண்ணனா லென்த் பிரெத் ஹைட்டையும் நீ மாத்திக்கணும் இல்லப்பா. ஏன்னா ஒருவேளை நீ இப்படி கியூபாய்டு போடுறேன்னு வச்சுக்கோயேன், உன்னோட LBHும் மாறிடும் தானே. இப்ப L வந்து இதுதான் எப்பயுமே, B எப்பயுமே இதுதான், இது எப்பயுமே இதுதான். ஸோ நீ மாத்தி வச்ச கியூபாய்டுன்னு சொன்னா உன்னோட LBHும் மாறிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் கரெக்டா வரும் தான் நினைக்கிறேன். சரியா? ஓகே.
இப்போ வந்து நம்பர் ஆஃப் திங்ஸ் இல்லப்பா, ஹைட் நினைக்கிறேன். சிலிண்ட்ரிக்கல் வெசல் ஆஃப் ரேடியஸ் 10 சென்டிமீட்டர். நீங்க கிவன் எழுதுறதை விட டயக்ராம் வரைகிறது 10 டைம்ஸ் பெட்டர். சூப்பரா மார்க் வாங்கிடலாம் இதுல நீங்க. சிலிண்ட்ரிக்கல் வெசலோட ரேடியஸ் வந்து 10 சென்டிமீட்டர், 9000 ஸ்மால் ஸ்பெரிக்கல் பால்ஸ் ஆர் ட்ராப். பார்த்துருக்கீங்களா? லெட் ஷார்ட்ஸ் இருக்கும், குட்டி குட்டியா அழகா இருக்கும் லேப்ல. ஒரு மாதிரி கோல்டு லெட் கலர் சொல்றது, மெர்குரி கலரா அந்த கலர்ல இருக்கும். அது குட்டி குட்டி குட்டியா இருக்கும். லெட் பால், லெட் ஷார்ட்ஸ் சொல்லுவோம். தே ஆர் கம்ப்ளீட்லி இமர்ஸ்ட் இன் வாட்டர் which raises the water level. ஸோ என்ன ஆகுதுன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் இது. 5 மார்க்லாம் கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்க கொஸ்டின். இந்த காக்கா கதை படிச்சிருப்பீங்கல்ல குட்டி கிளாஸ்ல, அந்த மாதிரி. ஸோ என்ன பண்ண போறோம்? யூ ஹாவ் the water level is now forming a cylinder. தெரியுதா உங்களுக்கு? இன்க்ரீஸ் வந்து ஒரு குட்டி இன்னொரு சிலிண்டர் மாதிரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ இந்த சிலிண்டருக்கு 10 சென்டிமீட்டர் தான் ரேடியஸ். ஆனா இது இன்க்ரீஸ்க்கான ஒரு ஹைட் தான் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க நினைக்கிறேன் இந்த கொஸ்டின்ல. which raise, if each spherical ball is of radius 0.5 centimeter, then find the rise in the level of water. rise in the level of water in the vessel. இந்த ஹைட் எவ்வளோன்னு கேக்குறாங்க. ஸோ ரொம்ப ஈஸி. என்ன அப்படின்னா, வால்யூம் ஆஃப் rise in water level is equal to volume of all lead shots. என்னப்பா, ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல் நம்ம லாஸ்ட் டைம் படிச்ச 9th கான்செப்ட்ஸ் எல்லாம், எவ்வளவு தூரம் கல்லு உள்ள போடுறோமோ அவ்வளவு தூரம் தண்ணி மேல வரும். அதுதான் கான்செப்ட். காக்கா ஸ்டோரி சொன்னல, அதே தான் நமக்கு இங்கேயுமே. ஸோ லெட் ஷார்ட்ஸை உள்ள போட்டாங்க, ஸோ தண்ணி அப்படியே மேல வந்திருக்கு. இப்போ என்ன கேட்கறாங்க? இதோடைய ஹைட் கேட்கறாங்க. ஸோ கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வச்சு கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்ப்போம். ஸோ வால்யூம் ஆஃப் ரைஸ் இன் வாட்டர் லெவல் இஸ் ஆல்சோ அ சிலிண்டர். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பை ஆர் ஸ்கொயர் ஹெச், ஆர் சேஞ்ச் ஆகாது, ஹெச் இருக்கு. போட்டிங்களா? மேம் இது full volume of cylinder by volume of lead shot. அவங்க கேட்கல இல்லக்கண்ணா, கேட்கல இல்லையா? எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது? ஏற்கனவே எவ்வளவு வால்யூம்னு அவங்க கொடுக்கவே இல்லை கொஸ்டின்ல. இப்போ வந்து லெட்ஸே ஒரு 1 லிட்டர் உள்ள இருக்குன்னா, நீ லெட் ஷார்ட்ஸ் போடுறதுனால எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா லெட் ஷார்ட்ஸ் போட்டதுக்கு அப்புறமா லெட் ஷார்ட்ஸோட வால்யூம் நமக்கு தெரியும். என்ன நம்ம வந்து இப்போ கண்டுபிடிக்க போறோம் இல்லையா, 9000. ஸோ வால்யூம் ஆஃப் ஆல் லெட் ஷார்ட்ஸ் வந்து 4/3 பை இன்டூ ஆர் கியூப். ஆர் வந்து 0.5 இருக்கு இன்டூ 9000. சோ இது நமக்கு தெரியும். அப்ப இதனால என்ன சேஞ்ச் ஆயிருக்கு? வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரிஜினல் வால்யூம் என்னன்னு தெரியணும்னா டோட்டல் ஹைட் ஆஃப் த சிலிண்டர் நமக்கு கொடுத்துருக்கணும். அது கொடுக்கவே இல்லை கொஸ்டின்ல. சரியா? சோ இதுவுமே உங்க என்சிஆர்டில இருக்கு இந்த கொஸ்டின். சோ நாட் இந்த மெயின் நினைக்கிறேன், மிஸ்லேனியஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் எங்கேயோ பார்த்திருக்கோம், நம்ம போட்டிருக்கோம் இந்த கொஸ்டின். சோ பை கேன்சல் ஆகுது. இதுதான் பண்ணுங்கன்னு சொல்ல வந்தேன். உட்காந்து மல்டிப்ளை பண்ணி பெருசாக்காதீங்க, காம்ப்ளிகேட்டே ஆக்காதீங்க. அவங்க பாருங்க, பை இஸ் ஈக்குவல் டு 3.14 கொடுக்கல, எதுவுமே மல்டிபிள் ஆஃப் 7 இல்ல. சோ தேவையில்லாம டோன்ட் வேஸ்ட் டைம் இன் பிக் கால்குலேஷன்ஸ். ட்ரை டு கேன்சல் ஆஃப் தென் அண்ட் தேர். டூ த கரெக்ட் கால்குலேஷன். பட் ஆனா இந்த ஸ்டெப்பை எழுதிட்டு பண்ணுங்க. டைரக்டா ரஃப் காலமை யூஸ் பண்ணாதீங்க. நான் திருப்பி சொல்றேன், டாக் டு த டீச்சர். யூ cannot do everything in the rough column and write only the answer here. இப்போ ஃபைனல் ஆன்சர் தப்புனா 0 போட்டு போயிருவாங்க அவங்க. சரியா? சோ ஃபர்ஸ்ட் இங்க எழுதுங்க. என்ன இங்க எழுதணுமோ இங்க எழுதுங்க. நீங்க பண்ற கோல்மால அதெல்லாம் அங்க பின்னாடி பண்ணுங்க. ஏதாவது நீங்க ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது கஷ்டப்படுறீங்க, அப்ப ஏதாவது பண்ணி ஆன்சர் கொண்டு வரீங்க, அந்த மாதிரிலாம் காமிக்கணும்னா அதை பின்னாடி யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஆக்சுவலா இஃப் திஸ் இஸ் த ப்ராசஸ், டூ இட் இன் த மெயின் பேஜ். சரியா? சோ இங்க வந்து h is equal to 4/3 into 2 0 போயிடுச்சு இல்லையா? ஸோ 90 இருக்கு. ஹாஃப்னு எழுதிக்குவாப்பா. 0.5 கியூப் வந்து நான் 1/2 into 1/2 into 1/2 எழுதிக்கிறேன். ஸோ இங்கே 3னா இங்கே ஒரு 30 ஆச்சு. 2 இங்கே ஒரு 2 டைம்ஸ், இந்த 2வும் போயிடுச்சு. இந்த 2 வந்து 15. h is equal to, இங்கே ஒரு பாயிண்ட் விட்டோமா? இல்லை 15 தான் வருதா ஆன்சரு? ஓகே, நம்மளோட டெக்ஸ்ட் புக் கொஸ்டினுக்கு 15 வந்த மாதிரி ஞாபகம் இல்லை எனக்கு. மேம் எனக்கு 30 வந்துச்சு மேம். 30 வருதா 15 வருதா? 15 தான் நிறைய பேர் போடுறீங்க. சென்டிமீட்டர் கியூப் எங்கடா வரும்? லொகேஷியஸ்மா. ஓகேக்கா, 15 தான் நினைக்கிறேன். ஏன்னா கொஸ்டின் வேற எதுவுமே இல்லை பாருங்க. இதெல்லாம் வந்து 5 மார்க்குக்குலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஆனா எதுக்கு 5 மார்க்னு யோசிங்க. டயக்ராமுக்கு மார்க். இதுல டயக்ராமுக்கு மார்க் உங்க கொடுக்கல. டிரா டயக்ராம்னு கொடுக்கல. மேம் எதுக்கு வரையணும்? டயக்ராம் வரையறதுக்கு மார்க் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் 1 மார்க் இருக்கும்.
ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் ஆல் லெட் ஷார்ட்ஸ் தனியாக கூட நீங்க கண்டுபிடிச்சு போடலாம். ஸோ அது கூட தப்பே இல்லை, தனியா வால்யூம் ஆஃப் லெட் ஷார்ட்ஸ். பட் இங்க கேன்சல் பண்றது ஈஸி. ஸோ கான்ஃபிடென்ட்டா ஆன்சர் வந்துச்சுன்னா இப்படியே நீங்க போட்டுடலாம். ஆனா ஆன்சர் கரெக்ட்னா ஃபுல் மார்க்ஸ், அங்க மார்க் குறைக்க முடியாது. 3 ஸ்டெப்ல போட்டாலும் 10 ஸ்டெப்ல போட்டாலும் ஸ்டெப் இருந்துச்சுன்னா போதும் அவங்களுக்கு. சரியா? நெக்ஸ்ட் அந்த போன கொஸ்டின் வந்து இந்த ஸ்விம்மிங் பூல் கொஸ்டின் மாதிரியா? the number of people jump in the swimming pool, the காதல வெளில காத மாதிரி கொஞ்சம் சுத்தமா பேசுறான். இந்த போன கொஸ்டின் வந்து ஸ்விம்மிங் பூல் கொஸ்டின் ஒன்று கேட்டிருந்தாங்க ஸ்கூல்ல. இந்த நம்பர் ஆஃப் பீப்புள் ஜம்ப் இன் த பூல், த வாட்டர். ஆமா, அதாவது எனிதிங் which is similar to putting something inside வந்து இந்த மாதிரி தான் போடணும்ப்பா நம்ம. ஸோ அதுக்கு அதே மாடல் தான். வால்யூம் ஆஃப் ரைஸ் இன் வாட்டர் லெவல் வில் பி ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் வாட் எவர் ஆப்ஜெக்ட் இஸ் டிஸ்பிளேசிங் இட். அந்த பிசிக்ஸ் கான்செப்டை யூஸ் பண்ணி போடுற மாதிரி கொஸ்டின். ஒரு அப்ளிகேஷன். ஆனா இது உங்களுக்கு போட தெரியும். ஸோ நான் இதை விட்டுறேன், வேற கொஸ்டின் போடலாம். நம்ம ஏற்கனவே இந்த கொஸ்டின் நம்ம போட்டிருக்கோம். உங்களுக்கு ஆன்சரே மனப்பாடமா தெரியும்னு நினைக்கிறேன் இந்த கொஸ்டினுக்கு. குவிக் ஃபைண்ட் த மோட். ரொம்ப சிம்பிள். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டெஃபினட் 5 மார்க் கொஸ்டின். நமக்கு 5+3 மினிமம் 8 மார்க்ஸ், மேக்ஸிமம் 9 மார்க்ஸ் வர முடியும் அதுல இருந்து. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நல்லா படிக்கணும் நம்ம இதுல. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி சேர்த்து ஐ திங்க் 14 போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் வெயிட்டேஜ் உங்களுக்கு. ஸோ ஈஸியா அது வந்து உங்களுக்கு மார்க் வரும். 11 மார்க்ஸ் இல்லையா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டிஸ் வந்து 11 மார்க்ஸ் உங்களுக்கு. ஸோ யூஸ்வலா இட் இஸ் கோயிங் டு பி a 5+3, 8 மார்க்ஸ் ஃபார் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் 3 மார்க் ஃபார் ப்ராபபிலிட்டி. இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் நான். சாரிப்பா, மோடு கொஸ்டின்ல அடுத்த கொஸ்டின் போயிட்டேன் நான். ஆனா ஐ வாண்ட் ஆல் ஆன்சர்ஸ். ஃபார் 25 ஆன்சர்ஸ் வேணும் இந்த கொஸ்டினுக்கு எனக்கு. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் உங்களுக்கு. இந்த மாடல் மீன், மீடியன், மோட் ஒரு மாடல் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் போடுறதுக்கு. விஷ்வேஷ் கரெக்டா? விஷ்வேஷ் சான்ஸ் இருக்கு உன் ஆன்சர் கரெக்டா இருக்கிறதுக்கு. என்னோட சேர்ந்து போட்டுருங்கப்பா. இதுக்கப்புறம் நமக்கு டைம் இல்லை, நாளைக்கு எக்ஸாமே எழுதிருவீங்க நீங்க. ஓகே விஸ்வேஷ், மற்றவங்களுக்குலாம் ஒரு நம்பர் ஜாஸ்தி வருதுமா, செக் பண்ண ஒரு வாட்டி. மேகா, உபாஷ்னா, நிவேதா, ஹரிணிக்கு ஒரே ஆன்சர் வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து ரொம்ப ஈஸி மோடு கண்டுபிடிக்கிறது தான். ஸோ யூஸ்வலாக இட் இஸ் ஒன்லி 2 மார்க் கொஸ்டின். 2 மார்க்ஸில் கேட்டுருவாங்க அந்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் சேர்த்து கேட்டால் 3 மார்க் கொஸ்டின். ஸோ எம்பரிக்கல் ஃபார்முலா யூஸ் பண்ண சொன்னாங்கன்னா. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், எதுவுமே தேவையில்லைப்பா. இது மோடு தானே, மீடியம் வரும்போது பார்த்துக்கலாம். அதுக்கும் தேவையில்லை ஆக்சுவலாக. ஸோ இங்கே வந்து ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சியை வந்து F1 ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்கேன். மேலே ஒரு F0, கீழே ஒரு F2. அப்போ ஃபர்ஸ்ட் மோடு ஃபார்முலா எழுதுங்க. மோடு இஸ் ஈக்குவல் டு L பிளஸ் F1 மைனஸ் F0 பை 2F1 மைனஸ் F0 மைனஸ் F2 இன்டூ H. மறக்காம போடுங்க. ஓகேவா? சூப்பரா. உங்களுக்கு டேபிள்ல இருந்து எழுதிடலாம். ஆக்சுவலா மோடு வந்து நீங்க பேப்பர்ல கூட டேபிள்ல திருப்பி வரையணுன்ற அவசியம் இல்லை. 2 மார்க் கொஸ்டின் தான் இருந்துச்சுன்னா இதெல்லாம் வந்து they will understand பா. ஸோ L, ஸோ 29 லோவஸ்ட் லிமிட் வந்து 60 பிளஸ் F1 வந்து என்ன மார்க் பண்ணிருக்கோம், 29 மைனஸ் F0 வந்து 21 by 2 into 20 58. அப்பா 58 minus 21 minus 17 into class size வந்து 20. பாயிண்ட்லலாம் வரலடா கண்ணா, என்ன பண்ணீங்கன்னு பாருங்க. சரி, ஸோ 60 plus 29 minus 21 வந்து 8. அப்பா 8 by 21 plus 17 வந்து ஒரு 8, 38, 20 வருதுங்க into 20. அழகா கேன்சல் ஆயிடுது. 68 ஹோல் நம்பரா வருது. ஹோல் நம்பர் ஆன்சர் வர இடத்துல உங்களுக்கு பாயிண்ட் வந்துச்சுன்னா மார்க் சுத்தமா வராது. அதனால பார்த்து போடுங்க. ரொம்ப ஈஸி கொஸ்டின்ஸ்ல ஈஸி கொஸ்டின்ஸ் ஸ்ட்ரிக்டா கரெக்ஷன் பண்ணுவாங்க. இந்த கொஸ்டின் கூட போட தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அது ரொம்ப கேர்ஃபுல்லா போடுங்க. எஸ், ஸோ மோடு கண்டுபிடிச்சாச்சு. எம்பரிக்கல் ஃபார்முலா என்ன பண்ணிருக்கோம், மோடு இஸ் ஈக்குவல் டு மீடியன் மைனஸ் மீன் 3, 2 போட்டிருக்கோம். ஸோ 3 இன்டூ மீடியன், மோடு இப்பதான் போட்டோம் 68, 3 மீடியன் தான் கண்டுபிடிக்கணும். மைனஸ் 2 இன்டூ மீன் வந்து 53 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பக்கம் கொண்டு போய்ப்போம். 68 பிளஸ் 6, 106, 174 by 3 is equal to median. Pi 15, 174 அப்பா 15, 24, 8.
ரெண்டுமே ஹோல் நம்பர்ஸா வந்திருக்கண்ணா எனக்கு. எஸ்மா காதம்பரி எஸ், சாதனா பவதாரணி எஸ் கண்ணா. சரியா, போலாமா நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு? கமான். மீன் வச்சு நேற்று கஷ்டப்பட்டீங்கல்ல எல்லாரும், அந்த மாதிரியான ஒரு கொஸ்டின் ஃபாஸ்டா போடுவீங்களா அந்த கொஸ்டின்? சஹானா எஸ்மா. இந்த கொஸ்டின் டைரக்ட்ல போட்டுடலாம் இல்லையா? ஏன்னா வந்து எல்லாமே ஹோல் நம்பர்ஸா இருக்கீங்க. 5 வந்தா மட்டும் தான் ஸ்டெப் டிவியேஷனுக்கு போகணும் நீங்க. இல்லைனா ஐ திங்க் யூ கேன் மேனேஜ் வித் திஸ். ஸோ டைரக்டா எக்ஸ்ஐ எஃப்ஐ போட்டுக்கலாம், எஃப்எக்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு ஈக்குவேஷனை ஃப்ரேம் பண்ணுங்க, அதனால டார்க்கா எழுதுங்க. F1 + F2 + இது 20 35 36 36 + 17. டேபிள் கரெக்டாக போட்டு இது கரெக்டாக போட்டிருந்தீங்கன்னாவே உங்களுக்கு பாதி மார்க்ஸ் கிடச்சிரும்ப்பா. கிட்டத்தட்ட 3.5 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் குட்டி மிஸ்டேக் ஏதாவது பண்ணாதான் உண்டு. ஸோ மல்டிப்ளை பண்ணுவோம். 150 31. இதுவும் ஏற்கனவே போட்டிருக்கோம் அந்த கொஸ்டினை. 51050 70 F2 0 9 7 63 6 1530 நினைக்கிறேன். ஸோ 1050 2730 plus 30 F1 plus 70 F2 divided by 100 is equal to 53. ஆன்சர் ஒன்றும் வரல எனக்கு. minus 6 1 4 2s are 8 9 10 11 36 29. Niveda, yes ma. சரியா? ஸோ F1 is 18 and F2 is equal to 29 வந்திருக்கான ஆன்சர் இதுக்கு. சரி, யூஸ்வலாக ஈஸியாக தான் கொடுப்பாங்க. நான் சாம்பிள் பேப்பரில் தான் ஏதாவது கொஞ்சம் அசிங்கமாக மாட்டோம் நேற்று பேப்பர் மாதிரி இல்லையா? அதில் வந்து கொஞ்சம் பெரிய பெரிய நம்பர்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிங்க அந்த கொஸ்டின் போடுறதுக்கு. மெஜாரிட்டி ஆனால் அதுக்காகவும் ஓவர் கான்ஃபிடென்ட் ஆகாதீங்க. நமக்கு ஹோல் நம்பர் வந்தாலே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஃப்ராக்ஷன் கண்டிப்பாக வரக்கூடாது. நம்ம சொல்லியிருக்கோம் ஃப்ரீக்வன்சி இஸ் நம்பர் ஆஃப் திங்ஸ். ஸோ கண்டிப்பாக அது ஃப்ராக்ஷனாக வரதுக்கான சான்ஸே இல்லை. ஸோ தட் யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல் அபவுட். பட் அதுக்காக நமக்கு ஆன்சர் கரெக்டாக ஏதோ ஒரு ஹோல் நம்பராக வந்துச்சுன்னு விட்டு வந்துடாதீங்க. நிறைய மிஸ்டேக்ஸ் அப்படி தான் பண்ணுறீங்க நீங்கள். சின்ன மிஸ்டேக் பண்ணீங்கன்னா ஆன்சர் ஹோல் நம்பராக வந்துடும். எஸ் மா உபாஷ்னா எஸ் அண்ட் காதம்பரி எஸ். ஆனால் மற்றவங்க இதை கண்டினியூ பண்ணுங்க. ஐ கோ டவுன். சரியா? லாஸ்ட் ப்ராபபிலிட்டி. அதோட நான் வந்து என்னுடைய ஒரு ஒன் ஷார்ட் ஆஃப் ஆல் சாப்டர்ஸ் நான் முடிச்சிருக்கேன் உங்களுக்கு. அவ்வளோதான் டைம். வேல்யூ சொல்றீங்க என்ன கண்ணா? F1 F2 வேல்யூ F2 வந்து 29 வந்திருக்குடா. கமான் 3 questions.
ஸோ ரொம்ப குவிக் ரீகேப் ஆஃப் ப்ராபபிலிட்டி பாருங்க. 3 காயின் சாம்பிள் ஸ்பேஸ் எப்படி எழுத சொல்லியிருக்கோம் நம்ம? யூ ஹேவ் டு ஸ்டார்ட் வித் 0 0 0 சொல்லியிருக்கேன். அதாவது மூணுமே யூ ஜஸ்ட் ஃபிக்ஸ் த ஹெட் ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் டாஸ்ல ஹெட் வருதுன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டாஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் ஹெட் டெயில் வருது. 8 பாசிபிலிட்டிஸ் பாசிபிள். அப்போ ஹெட் 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 டெயில் டெயில் ஹெட் டெயில் டெயில். அதே தான் இங்கேயும் ஹெட் 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 டெயில் டெயில் ஹெட் டெயில் டெயில். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியா நீங்க எதையும் ரிப்பீட் பண்ணாம டைம் வேஸ்ட் பண்ணாம இதை எழுதி முடிச்சிருங்க. முதல்ல இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சாம்பிள் ஸ்பேஸ் கண்டிப்பா எழுதுங்க கொஸ்டின்ல. சரி, இப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எக்ஸாக்ட்லி ஹெட் வந்து 2 வேணும். எக்ஸாக்டா 2 வேணும். அப்ப எத்தனை இருக்குன்னு டைரக்டா நீங்க பாத்துக்கோங்க. ஸோ 2 வந்து 1 2 3 3 out of 8. ஹரிணி மேகா எஸ்மா. காதம்பரி எங்க மிஸ்டேக்கு? அட்லீஸ்ட் 2 அட்லீஸ்ட் வாங்குப்பா, அட்லீஸ்ட் 30 வாங்கு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் கோயிங் டு பி எய்தர் 2 வாங்கலாம் இல்ல மோர் தேன் 2. ஸோ இட் கேன் பி எய்தர் 2 ஆர் 3. ஸோ 3 ஒன்று இருக்கு, 2 இப்பதான் பார்த்தோம். புரியுதா? அட்மோஸ்ட். அட்மோஸ்ட் 1 டெயில் அப்படின்னா என்ன? ப்ராபபிலிட்டி ஆஃப் t is less than or equal to 1. மேக்ஸிமம் 100 தான் வாங்க முடியும்னு சொல்ற மாதிரி தான் அட் மோஸ்ட். ஸோ t is either 0 or 1. ஸோ 0 ஹெட் டெய்லே இல்லாதது இங்க இருக்கு. ஒரே ஒரு டெயில் இருக்கிற பாசிபிலிட்டிஸ். Okay, so next 18th question வரேன். So cards marked with number. Three, 4, 5. இது நல்லா பாருங்க. கொஸ்டின்ல எப்பயுமே ஏதாவது குட்டியா மாத்தி கொடுப்பாங்க. A card is drawn from random. Find the probability that the selected card bears perfect square number. ரொம்ப நல்ல கொஸ்டின் இல்லையா? ஸோ நமக்கு தேவையானதை வந்து ஈவெண்ட்னு எழுதிக்கோங்க. 4 இருக்கு, 9 இருக்கு, 16, 25, 36, 49 வரைக்கும் தான் இல்லையா? ஸோ தீஸ் ஆர் மை ஸ்கொயர் நம்பர்ஸ். ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்கொயர் நம்பர் is equal to 1 2 3 4 5 6 அவுட் ஆஃப் டோட்டல் எவ்வளோ இருக்கு? கையை விட்டு கவுண்ட் பண்ணுங்க. இல்லைனா 50 minus 3 plus 1. அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் பிளஸ் 1. ஸோ 50 minus 3 48 இருக்கு. நீங்க கையை வச்சு கவுண்ட் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கும். கவுண்ட் பண்ணி எழுதுங்க, தப்பே இல்லை இந்த கேஸ்லாம். ஸோ 6னா என்னப்பா? 48. 6 டேபிள்ல டைரக்டா போகுமா? 6 8s are 48. 1/8 அப்பா. எஸ் மணிவேதா சாதனா காதம்பரி எஸ். புரிஞ்சுச்சா இந்த கொஸ்டின்? எஸ். 19 போலாமா? மேம் என் ஆன்சர் வரலையா மேம்? லேக்கா நீ ஃபர்ஸ்ட் அம்ச்சியா? தெரியலையே, வரலையே ஆன்சர். ஆமா மேம் ஃபர்ஸ்ட் அம்ச்சேன். அது போன கொஸ்டினுக்கு அந்த கொஸ்டினுக்கு தெரியல விட்டேன் இந்த நினைக்கிறேன். क्वेश्चन 1/8 தான் ஆன்சர். 19th question, a number is chosen at random from these numbers. What is the probability that x square is less than or equal to 4? இப்போ x square na -3 square 9, -2 square is 4, yes. -1 square is 1, yes. 0 square is also yes. 1 square 2 square yes, yes. So மொத்தமா 1 2 3 4 5 6 7 இருக்கு. அதுல x square less than or equal to 4க்கு வந்து 5 வேல்யூக்கு வருது. கரெக்டாப்பா? எஸ் மா நிவேதா அண்ட் ஜஹானா எஸ். கொஸ்டின் புரியுதா? கொஸ்டினை புரிஞ்சுக்கோங்க, எழுதுங்க. ப்ராபபிலிட்டி சிம்பிளா தான் கேட்பாங்க. பிகாஸ் வெயிட்டேஜும் ரொம்ப கொடுக்கவே இல்லை. மேபி ஒன் ஆஃப் த கேஸ் ஸ்டடிஸ் ப்ராபபிலிட்டில இருந்து அவங்க கேட்டுடலாம், நமக்கு தெரியாது. ஸோ ப்ராபபிலிட்டியில ஒரு ஒன் ஆஃப் தி கேஸ் ஸ்டடிஸை வந்து கொடுத்துடலாம். ஸோ அது வந்து எல்லாமே டெஸ்ட் பண்ற மாதிரி கேட்கலாம் அவங்க. பட் ஐடியலி நமக்கு வெயிட்டேஜ் ரொம்ப கம்மியா சாம்பிள் பேப்பர்ல ஒரே ஒரு 2 மார்க் கொஸ்டின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு ஸ்பெண்ட் மச் டைம் ஹியர். தெரிஞ்சாலும் உங்களுக்கு தெரியும் நம்ம நல்லா பண்ணிருக்கோம் ப்ராபபிலிட்டி ஏற்கனவே. ஓகே கமான் லாஸ்ட். டை அண்ட் கார்ட்ஸ் மாடல். ஆல் பாசிபிள் மாடல்ஸ் கவர் பண்ணணும்னு நினைச்சிருக்கேன். ஸோ டை இஸ் த்ரோன். டை இஸ் த்ரோன் ட்வைஸ்ன்னு சொன்னாலும் 2 டைஸ் ஆர் த்ரோன்னாலும் சேம் சாம்பிள் ஸ்பேஸ் தான். ஸோ டிபெண்டிங் ஆன் உங்களுடைய மார்க்கை பொறுத்து சாம்பிள் ஸ்பேஸ் எழுதுங்க. ஏன்னா கொஞ்சம் பெரிய சாம்பிள் ஸ்பேஸ் பட் ஈஸி டு ரைட் தான். So 1 1 1 2 1 3 ஆரம்பிச்சு you have to keep on going இல்லையா? 2 1 3 1. என்ன கேக்குறாங்க? 5 will come up at least once.
ஸோ இப்போ வந்து 1 5 1 4 1 5 1 6 5 எப்பெல்லாம் வரப்போகுது பாருங்க, இந்த எல்லா இடத்துலயும் வரப்போகுது. 2 5 3 5 4 5 5 5 6 5. அப்புறம் இந்த 5 இருக்க காலம், 5 இருக்க ரோ. So 5 has to come once or at least once na 1 time or 2 times. So இங்க இருக்கிறது intersection ஒரு வேல்யூ மட்டும் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. So 11 values இருக்கு. Five will not come up either time. 0 5 வரக்கூடாது, அவ்வளவுதான். ஒரே ஆப்போசிட் கேஸ். 1 minus 11 by 36. 36 minus 11 எவ்வளவுப்பா? 36ல 10% 26 25 by 36. அவ்வளவுதான். எஸ், எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? எல்லாருக்கும் இது? எஸ்மா, கரெக்ட். கமான். கார்ட்ஸ் அகெயின் சேம் ஸ்டோரி இல்லையா? நமக்கு கார்ட்ஸோட பேசிக்ஸ் தெரியும். we have 26 black cards and 26 red cards. அப்புறம் ஃபேஸ் கார்ட்ஸ்னு சொன்னாங்கன்னா ஃபேஸ் இருக்க கார்டு தான். கார்டு பேக் எடுத்து பாருங்கன்னு சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. கிங்கு குவீனு ஜாக்குக்கு மட்டும் தான் ஃபேஸ் இருக்கு. ஏ வந்து நம்பர் கார்டும் கிடையாது, ஃபேஸ் கார்டும் கிடையாது. ஸோ அ கார்ட் ஆஃப் கிளப்ஸ் ஆர் அண்ட் ஏஸ், ரெண்டு பாசிபிலிட்டி சொல்றாங்க உங்ககிட்ட இருக்க பேக் ஆஃப் கார்ட்ஸ்ல இருந்து. அ கார்ட் ஆஃப் கிளப்ஸ் வரலாம். ஸோ 13 பாசிபிலிட்டி இருக்கு. இல்லைன்னா ஒரு ஏ கிடைக்கலாம். அப்போ இந்த ஏ வந்து கிளப்லயே ஒன்று இன்க்ளூடட் தான். ஸோ ஏற்கனவே ஒரு கார்டு இங்க வந்துருச்சு, பிளஸ் 3 divided by 52. So the answer is going to be 16 by 52 for this நினைக்கிறேன் இல்லையாப்பா? மேம் கார்ட்ஸ் ரிமூவ் பண்றாங்க. சாம்பிள் ஃபேஸ் சேஞ்ச். ஓ, ரெட் குவீன்ஸ் அண்ட் பிளாக் ஜாக்ஸ் ஆர் ரிமூவ்டா. ஸோ அப்போ டோட்டல் ஸ்பேஸே மாறப்போகுது. ஓகே, ஒரு நிமிஷம்ப்பா. ஏதாவது பண்ணுவாங்கல்ல இந்த மாதிரி, நம்ம மறந்துட்டோம் பாருங்க. ஓகே, ஸோ ரெட் குவீன்ஸ் அண்ட் பிளாக் ஜாக்ஸ் ஆர் ரிமூவ்னா 2 குவீன் போயிடுச்சு, 2 ஜாக் போயிடுச்சு. சரி, ஸோ இப்போ மிச்சம் நம்ம கிட்ட வந்து இருக்கிறது 48 கார்ட்ஸ் தான். 2 பிளாக் ஜாக்கு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா இப்போ கிளப்ஸ்லயே 1 போயிடுச்சு. கிளப்லயே 12 கார்டு தான் இருக்கு. இப்போ ஏஸ் நம்ம கிட்ட 3 இருக்கு. ஸோ 15 ஆக்கண்ணா, 15 by 48. ஓகே, பிளாக் கிங்கு, நம்ம கிங்கை ரிமூவே பண்ணல. ஸோ பிளாக் கிங்குக்கான பாசிபிலிட்டி வந்து இப்போ 4 கிங் இருக்கு அவுட் ஆஃப் 48 கார்ட்ஸ். நெய்தர் அ ஜாக் நார் அ கிங். ஜாக்கும் வரக்கூடாது, கிங்கும் வரக்கூடாது. சரி, ஃபர்ஸ்ட் ஜாக்கு வந்து இப்போ எத்தனை ஜாக் இருக்கு? 2 ஜாக் இருக்கு. கிங் எத்தனை இருக்கு? 4 கிங் இருக்கு. இந்த 6 கார்டு தவிர மற்ற எது வேணா வரலாம். ஸோ 42 by இருக்கு. என்னடா கண்ணா? பிளாக் கிங் 2 தானே இருக்கு, 4 இல்லையே. கரெக்ட். அண்ட் ஏஸும் 4 இருக்குல்ல? ஏஸும் 4 இருக்கு. பட் இங்க இந்த கார்ட் ஆஃப் கிளப்ஸ்ல 1 போயிடும் இல்லையா? ஆமா, சோ 12 ஆகுது. அண்ட் ஏஸ் 4 இருக்குன்னா அப்ப 16 இல்லடா கண்ணா, கார்ட் ஆஃப் கிளப்ஸ்ல ஏற்கனவே ஒரு ஏஸ் இருக்குல்ல? ஓகே இல்லையா? ஸோ அது ஓகே தான். இதுதான் கொஞ்சம் அந்த மாதிரி கேர்ஃபுல்லா போடுற மாதிரி கொஸ்டின்ஸ் தான். அவங்க வந்து அதை they will just try to make sure to confuse you. இந்த சயின்ஸ்ல தான் கேட்டாங்களா அந்த மாதிரி தான். ஏதாவது ஒன்று கொடுத்து உங்களை எப்படி கன்ஃபியூஸ் பண்ணி தப்பு பண்ண வைக்கலாம்னு பார்ப்பாங்க, அவ்வளவுதான். நீங்க கன்ஃபியூஸ் ஆகாம ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இங்க என்ன பண்ணிருக்கோம்? நெய்தர் அ ஜாக் நார் அ கிங்னா கண்ணா இதுக்கு 42 by 48 வருதுன்னு பாருங்க. எய்தர் அ கிங் ஆர் அ குவீன். ஸோ 48 கார்ட்ஸ்ல இருந்து கிங் வரலாம், இல்லைன்னா குவீன் வரலாம். ரெட் குவீன் போயிடுச்சு. ஸோ 2 குவீன் தான் இருக்கு இப்போ. கிங் 4மே இருக்கு. ஸோ 6 by 48 வருது. கரெக்டா? எஸ், எல்லாருக்கும் வந்துருச்சா? மூவ் பண்ணுவோமா? ஆன் டைம் 9 o'clock. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண டைம்ல நான் உங்களுக்கு முடிச்சிட்டேன் என்னுடைய 40 questions. சொல்லலேக்கா? எஸ்மா. அண்ட்னு கொடுத்தா என்ன மேம் பண்ணும்? அண்ட்னு கொடுத்தா நம்ம வந்து 2மே வர மாதிரி இருக்கணும். அதாவது பிளாக் அண்ட் கிங் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோயேன். அப்போ கிங்ல 4 இருக்கு, ஆனா பிளாக்ல 2 தான் இருக்கு. ஸோ 2 அவுட் ஆஃப் வாட் எவர். அண்ட்னா நீ வந்து கார்ட்ஸை கையில வச்சுக்க மாதிரி இமேஜின் பண்ணிக்கோலேக்கா. அந்த கார்ட்ஸ் உங்க கையில இருக்கு. உங்ககிட்ட வர வேண்டிய கார்டு வந்து 2 கண்டிஷனையுமே சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அது பிளாக்கா இருக்கணும், அப்புறம் கிங்கா இருக்கணும். அது ரெட்டா இருக்கணும், அப்புறம் குவீனா இருக்கணும். ஸோ 2மே இருந்தாதான் அந்த கார்டை நீ பிக் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ டினாமினேட்டர் எப்பயுமே கான்ஸ்டன்ட் தான் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே. எக்ஸப்ட் இந்த மாதிரி ஏதாவது ரிமூவ் பண்ணிருக்காங்கன்னு கொடுத்தால் வழியே டினாமினேட்டர் இஸ் கோயிங் டு பி த சேம் ஃபார் ஆல் தி கொஸ்டின்ஸ். ஒன்லி த நியூமரேட்டர் இஸ் கோயிங் டு சேஞ்ச். சரியா? ஸோ இதோட 1 round ஆஃப் ஆல் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் விச் ஐ திங்க் ஆர் இம்பார்ட்டன்ட் முடிஞ்சிச்சு. நான் உங்களுக்கு கீழே நான் இதை ரிவைஸ் பண்ணணும்னு நினைச்ச கொஸ்டின்ஸ் பண்ண முடியல உங்களோட.
ஸோ நான் அதுக்கு இங்கே கீழேயே போட்டிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இந்த கேர்ள் கொஸ்டின் நம்ம நிறைய வாட்டி பண்ணிட்டோம் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே, பட் இப்போ ரிவைஸ் பண்ணல. ஸோ நீங்கள் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அந்த லேம்ப் போஸ்ட்டுக்கு போகிற கொஸ்டின், ஷேடோ வச்சு போடுறது, ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் அண்ட் ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் தட், இதெல்லாமே ஏற்கனவே நிறைய வாட்டி கேட்டிருக்க கொஸ்டின்ஸ். ஹை பாசிபிலிட்டி ஆஃப் தம் ரிப்பீட்டிங் திஸ் கொஸ்டின்ஸ் அகெயின். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல அதே மாதிரி நம்ம போட்டோம் இந்த கொஸ்டின். 2 கொஸ்டின் நான் உங்களுக்கு போட்டுட்டேன், மீதி இங்கே ஜஸ்ட் வச்சிருக்கேன். 65.6 இந்த ஏபி கண்டுபிடிக்கிற வேல்யூஸ் எல்லாம். ஸோ நம்ம ஏற்கனவே டெஸ்ட்ல நீங்க எழுதிட்டு தான் இருக்கீங்க. அபவ் மாடல் அண்ட் லெஸ் தேன் மாடல் இது ஒன்று போடணும்னு நினைச்சேன், போட முடியல. பட் நீங்க பாருங்க இன்னைக்கு டெஸ்ட்ல கூட அந்த பேப்பர்ல இருக்கும், அதனால அது பிரச்சனை இல்லை. குவாட்ராட்டிக் நம்ம நேத்தே கிட்டத்தட்ட எல்லா மாடலும் போட்டோம். பட் இன்னொரு வாட்டி உங்க ரிவிஷனுக்காக இங்க ஒரு 7 கொஸ்டின் இருக்கு. சரியா? சர்ஃபேஸ் ஏரியா இப்பதான் இந்த ஒரு கொஸ்டின் நம்ம போட்டோம் இல்லையா? இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இது போட்டோம் நம்ம. நெக்ஸ்ட் இந்த உடன் டாய் கொஸ்டின் ஏற்கனவே போட்டிருக்கோம். உடன் ஆர்டிகல் என்சிஆர்டி கொஸ்டின். ஜூஸ் செல்லர் இதுவுமே நமக்கு இருக்குது. 9th ஸ்டாண்டர்ட் புக்ல இருந்து எடுத்திருக்காங்க இந்த கொஸ்டின். ராகுல் இதுவும் 9th புக்ல இருந்து எடுத்திருக்காங்க. பட் 9th டெலிட்டட் போர்ஷன் இருக்கிறதுனால நமக்கு சான்ஸ் இருக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கு. நெக்ஸ்ட் கிளவுட் கொஸ்டின், 2 கிளவுட் கொஸ்டின் இருக்கு. கேட்பாங்களா கேட்க மாட்டாங்கப்பா, ரொம்ப ரொம்ப ரேர் சான்ஸ். ஹைட் ஆஃப் தி லைட் ஹவுஸ் கொஸ்டின், ஏரோப்ளேன் கொஸ்டின், ரொம்ப வெறும் பாசிபிள் கொஸ்டின்ஸ் இதுதான் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த கான்ஸ்டன்ட் ஹைட்டை கண்டுபிடிக்க சொல்ற கொஸ்டின் சேம் கொஸ்டின் தான். இந்த 2 கொஸ்டின் ஐ வுட் நாட் சஜஸ்ட் டூ திஸ், அதெல்லாம் தேவையில்லை, கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. பட் எஸ் இது இம்பார்ட்டன்ட். ஒருவேளை 5 மார்க்ல கேட்டா என்ன கேட்க முடியுங்கிறதுக்காக நீங்க நான் போட்டிருக்கு, அவ்வளவுதான். கீழே ஆன்சர்ஸ் மட்டும் இருக்கு உங்களுக்கு. ஸோ இது ஒண்ணு நீங்க சும்மா பார்க்க வேண்டிய ஒரு டாக்குமெண்ட். இங்க கேஸ் ஸ்டடிஸ் இருக்கிறாங்க. நான் கேஸ் ஸ்டடிஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியான கேஸ் ஸ்டடிஸ். நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் ஏற்கனவே பண்ணியிருக்கோம். அந்த கேஸ் ஸ்டடிஸ் வந்து ஒரு எத்தனை பேஜ், 25 கேஸ் ஸ்டடிஸ் இருக்கு. டாப் 25 கேஸ் ஸ்டடிஸ் இதுல இருக்கு. ஸோ இங்கே ரியல் நம்பர்ஸ் ஒவ்வொரு லெசன்ல இருந்தும் அட்லீஸ்ட் 1 or 2 கேஸ் ஸ்டடிஸ் இங்கே இருக்கு. கீழே ஆன்சர் இருக்கு. ஸோ நீங்க இதையும் வந்து நீங்க பண்ண வேண்டிய ஒரு டாக்குமெண்ட். ஸோ நம்ம எல்லா கொஸ்டின்ஸும் பண்ணியிருக்கோம் இதுல இருந்து. நம்ம கிட்டத்தட்ட we have done all the questions on this. நீங்க பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இந்த டாக்குமெண்ட். பட் இருந்தாலும் இன்னொரு வாட்டி லாஸ்ட் டேங்கிறதுனால ஒரு வாட்டி இது கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இதே ஃபெரிஸ் வீல் கொஸ்டின் ஞாபகம் இருக்கா? அவங்க ஸ்கூல் எக்ஸாம்ல கூட கேட்டிருந்தாங்க இந்த கொஸ்டின். ஸோ ஃபெரிஸ் வீல், ஏஆர்சி, சர்ஃபேஸ் ஏரியால இந்த அயன் பில்லர் கொஸ்டின், ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ஒரு ப்ராபபிலிட்டி கொஸ்டின். சரியா? எல்லாத்துக்குமே கீழே ஆன்சர்ஸ் இருக்கு. செக் பண்ணிட்டு எதுக்காவது இதுல இருக்க ஆன்சர் நான் செக் பண்ணல இந்த டாக்குமெண்ட், அதனால ஐ எம் நாட் ஷூர் இஃப் தி ஆன்சர் இஸ் கரெக்ட். ஸோ ஒருவேளை எதுவும் எரர் இருந்துச்சுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க வாட்ஸ்அப்ல. சரியா? ஸோ ஐ வில் ஸ்டாப் ஹியர். ஆல் த பெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. சரியா? நேர்ல வரவங்களா ஐ வில் மீட் யூ ஹியர். நேர்ல வராதவங்க மாடல் எக்ஸாம் பேப்பர் அதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணி எனக்கு மார்க் அமுச்சு விடுங்க. நேற்று அமுச்சிருந்தீங்க, குட். ஸோ whoever finished the paper and sent me the marks, I am happy. நேற்று ஓவராலா பேப்பர் வந்து எல்லாருமே கிட்டத்தட்ட 70 ரேஞ்சுக்கு வாங்கியிருக்கீங்க. ஸோ குட். இன்னைக்கு பேப்பர்ல இன்னும் ஜாஸ்தி நீங்க வாங்கணும். ஸோ நாளைக்கு எக்ஸாம்க்கான கான்ஃபிடன்ஸ் இன்னும் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். சரியா? ஸோ ஐ வில் ஸ்டாப் ஹியர். ஐ வில் see you around 11 o'clock. எப்போ முடியுமோ நீங்க வந்து சேருங்க, வந்து டெஸ்ட் எழுதுங்க. சரியா? ஓகே கண்ணா, ஐ வில் ஸ்டாப் ஹியர் டா. பை பை. தேங்க்யூ.